பீஜமுடு டான் 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 டான். யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? இருக்குதா கலெக்டரா கேக்குதா? கலெக்டரா கேக்குதா? ராடா கலைங்கடாப்பா. இருக்காங்க பவர் சார் பவஷாந்த் சரி பவஷாந்த் ஓம் சார். என்ன கலெக்டரா கேக்குதான்னு கேட்டா சொல்லுடா விடுமடா. கேக்குது சார். சார் கேக்குது சார். சத்தம் என்ன கேட்கல? கேக்கு. இது நிலாவுக்காண்ட கேட்கல வருது. இப்ப கலெக்டரா கேக்குதா சொல்லு. ஓம் சார். சரி 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 ஓகேடா ஓகே. அது முதல்ல கனெக்ஷன் தான் இருந்திருக்கு. என்னுடைய அவ்வளோதான். என்னுடைய அவ்வளோ இல்லை நிலவுக்காண்ட அவ்வளோயா தம்பி. எல்லாரும் புத்தகம் வேண்டவனும் சரிதானே? 280 ரூபா புத்தகமா? எலக்ட்ரிசிட்டி புத்தகம் முழு கேள்விகளும் இருக்கு, செய்ய வேணும். சரியோடா எல்லாரும் நாளைக்கு இடையில புத்தகம் பண்ணுங்க. நான் துவங்க எலக்ட்ரிசிட்டி துவங்க போறேன். மற்றடா மின்புலத்துல இன்னும் கொஞ்சம் செய்ய கிடக்குறான். துவங்குறேன்னு சொன்னபடியா துவங்க போறேன். சரியோ? மற்றது மின்புலத்தின் ஒரு பகுதி இருக்குது. நாங்கள் இந்த பின்னேற வகுப்புகள் வருமல்லோ, எப்போ வரும்? நாளைக்கு வரும் தானே பின்னேற வகுப்பு. பின்னேற வகுப்பு அதாவது 7 மணி மட்டும் போடுற அந்த பின் வகுப்புல அதை செய்வேன். மற்ற முன் வகுப்பு 3ஆம் வகுப்பு நாளைக்கு நடக்க போற 3 மணி வகுப்பு இருக்கு தானே, 3 மணிக்கு எலக்ட்ரிசிட்டி தான் செய்வேன். என்ன ஸ்கூல் என்ன அப்படியோ இல்லை 3 மணி நாங்கள் அதை மட்டும் எடுத்து போட்டு பின் நிரம்பர் ஒன்று செய்வோம். அப்படி செய்வோம். வேறு பேப்பரை செய்வோம். ஏன்னா சரி சரியோ அப்போ ஞாபகப்படுத்தி கொள்ளுவேன். நான் அப்படி கொண்டு செய்வோம். ஏய் கலெக்டரா விளங்காடா? ஓம் சார். இங்கிலீஷ் நோட்ஸ் என்ன மாதிரி சார்? நாளைக்கு தரலாம் உங்களுக்கு. சரி நாளைக்கு புக்கோட வந்ததே மட்டும். என்னது வேலையோட சக்தி ஒட்டாச்சு வித்தியாசம் கண்டுபிடிக்கல யாரு? சரி தம்பி நாளைக்கு உங்களுக்கு புக்கும் இருக்கும், இங்கிலீஷ் நோட்ஸும் இருக்குமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். நோட்ஸ் இன்றைக்கு கொடுத்துட்டு அடிச்சு சரிதானே? புத்தகம் இருக்கு, அநேகமான கேள்விகள் இருக்குது. அதை விட கேள்விகளும் எழுதியும் செய்வோம். மற்றபடி பாஸ்வேர்டு கேள்விகள் சில வித்தியாசமான கேள்விகள் இருக்குது. அது நியாயமான பக்கத்துல இருக்குடா புத்தகம். எத்தனை பக்கத்துக்கு இருக்குது? 121 பக்கத்துக்கு இருக்கு. சரியா? அவளாம் செய்து முடிச்சாதான் பிரயோசனம், இல்லையா பிரயோசனம் இல்லை. புக்கை வச்சிருந்தா தான் உடனே செய்யலாம். எழுதி செய்யறதுன்றதும் கொஞ்சம் செய்வோம். ஆனால் எல்லாத்தையும் அப்படி செய்யலாது. அப்போ நாளைக்கு பின்னேறவோ இப்போ 3 மணிக்கு துவங்கினால் நான் 2:30 துவங்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை 2:45 துவங்கினோம் என்றால் நாங்கள் 4:45 5 மணி மட்டும் எலக்ட்ரிசிட்டியை செய்துட்டு சேர்ந்து ஒரு லீவ் விட்டுட்டு அந்த மின்புலத்தை செய்வோம். அப்படி 2 நாள் செய்தோம்னா அதை முடிச்சு போட்டோம். 3 நாள் போட்டு முடிப்போம். அதில் கிடக்கு தானே. அது இப்போ எலக்ட்ரிசிட்டியை துவங்கிட்டா கொஞ்சம் அதிலே செய்ய சுகமாக இருக்கும். நான் சொன்னேன் பின்னுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை கிடக்கண்டு. சரியோடா விடமா என்ன?
இவ்வளவுதானே இன்னும் வரையில ஒரு நல்லது வகுப்பு இருக்கின்றது மாதிரி யாரும் நல்லது தம்பி பாடம் துவங்க போறேன் நீ இல்ல ரெண்டாவதுக்கு நான் ஒன்றும் செய்யல அவன் நீ அவர் பார்க்க வேண்டியா இதுக்கு நான் பாத்திரவா இல்லை பாடம் புதுசா துவங்குறோம் துவங்க இல்லைன்னா பாடம் விளங்காது இன்றைக்கு இல்லாதால வெட்டுவோம் வந்து பிரிவினம் இல்லை தான் எதுவும் மாணவர் சரியா சரி சரி தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க ஓட்ட மின்னியல் என்று போடுங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓட்ட மின்னியல் என்று தலையங்கத்தை போட்டுக்கொள்ளுங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம் சரிதானே சரி சரியா போர்ட் கிளியரா இருக்காடா போர்ட் கிளியரா இருக்கா சரி 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 இப்ப நாங்கள் நிலை மின்னியல்ல என்ன கதைச்சோம் என்றால் நிலையாக இருக்கிற ஏற்றத்தால வார பிரச்சனைகள் என்னன்றதான் நாங்கள் அங்க கதைச்சது இந்த பாடத்துல என்ன கதைக்க போறோம் என்றால் இயங்குற ஏற்றத்தால வார பிரச்சனைகளை கதைக்க போறோம் இயங்குற ஏற்றங்கள் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அதுகளால அதை வச்சுக்கொண்டு அந்த இயங்குற ஏற்றத்தை வச்சுக்கொண்டு என்ன நாங்கள் செய்யலாம் என்றதை பற்றி நாங்கள் ஆராய்கிறது தான் இந்த பாடம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி மின்புலங்கள் மாதிரி இல்லை இது எல்லா இருக்க மின்புலத்திலேயே பின்பக்க பாடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி தெரியாம செய்ய இயலாது சொல்ல விளங்குதல்லோ அப்ப ஓட்ட மின்னியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்ற பாடம் நாங்கள் பார்க்க போகிறோம் இங்க வந்து ஏற்றம் இயங்குறது சம்பந்தமா தான் இந்த பாடத்தில் ஏற்றம் இயங்குது அது இந்த இயங்குறதால என்ன சிக்கல்கள் வரும் என்றதை பற்றி ஆராய போகிறோம் சரி கரண்ட் ஓட வேணுமென்றால் நான் சொல்ற பிரச்சனையை விடையாக்கணும் கரண்ட் ஓட வேணுமென்றால் அதாவது கரண்ட் மின்னோட்டம் என்ற ஒன்று இருக்க வேணுமென்றா ஏற்றம் இயங்க வேணும் அவ்வளவுதான் கதை ஏற்றம் இயங்கினாத்தான் மின்னோட்டம் இருக்கும் அதை புரிஞ்சு கொள்ளுங்க ஏற்றம் இயங்காமல் மின்னோட்டம் இருக்காது அப்ப ஏற்றம் இயங்க வேணும் சரி எந்த ஏற்றம் இயங்க வேணும் எந்த ஏற்றம் இயங்கினா மின்னோட்டம் ஓடும் அது எந்த ஏற்றம் இயங்கினாலும் சரி இலத்திரன் இயங்கினாலும் மின்னோட்டம் ஓடும் புரோத்திரன் இயங்கினாலும் மின்னோட்டம் ஓடும் ஏன் இப்படி பார்ப்பவன் ஒரு அணு எடுங்க அந்த அணு ஓடினா மின்னோட்டம் ஓடுமா சிவா சொல்லுங்க பாப்போம் அணு ஓடினா மின்னோட்டம் ஓடுமா இல்ல சார் அணு ஓடினா மின்னோட்டம் ஓடா ஏன் அணுல இருந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் வர போறது இல்லப்பா நியூட்ரல் ஆனாண்டா அதாவது அணு நியூட்ரலா இருக்கு அதாவது அணுவுக்குள்ள ஏற்றம் இருக்குது அது நியூட்ரலா இருக்கிறபடியால் அது மின்னோட்டம் ஓடாது அணுவை நாங்கள் அசைச்சால் மின்னோட்டம் ஓடாது சரியல்லோ ஆனால் அணுவுல நாங்கள் ஒரு அணுவில இருந்து ஒரு இலத்திரனை கலட்டி வெளியில எடுப்போம் இப்ப அந்த அணுவை அசைச்சால் என்ன மின்னோட்டம் ஓடுமா ஓடாதா தம்பி அதுல இந்த வெளியால போகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்ப என்னண்டா ஃபீல்ட் லைன்ஸ்ன்ற கதையை விட்டுட்டு பார்த்தா அணுவில ஒரு இலத்திரனை காட்டினோம்னா நேரேற்றமா மாறிடும் அப்போ அந்த அயனாக்கப்பட்ட அந்த அணுவை இலத்திரன் அகற்றப்பட்ட அணுவை நீங்கள் நகர்த்தினால் அதுவும் ஏற்றம் தானே விளைவில் ஏற்றம் இருக்குதானே ஸோ அப்போ மின்னோட்டம் இருக்கு சொல்ல விஷயம் சொல்றது இதை தெரிஞ்சு கொள்ளுங்க மெட்டது இதே மாதிரி ஒரு ஏற்றப்பட்ட பொருள் ஒரு கல் இருக்கு அது நேராக ஏற்றி இருக்கு நேராக ஏற்றி இருக்கு அந்த கல்லை நாங்கள் இப்படி நகர்த்தி விட்ட வேண்டாம் எரிஞ்சு விட்ட வேண்டாம் நேராக ஏற்றப்பட்ட ஒரு கல்லை எரிஞ்சு விட்ட வேண்டாம் அந்த கல்லு போற பாதையில மின்னோட்டம் இருக்கு அல்லது மறையாக ஏற்றப்பட்ட ஒரு கல் எரிஞ்சு விட்ட வேண்டாம் அந்த மறையாக ஏற்றப்பட்ட அந்த கல்லு போற பாதையில மின்னோட்டம் இருக்கு அவ்வளவுதான் கதை ஆக ஒரு நேரேற்றமோ மறையேற்றமோ அது இலத்திரன் புரோத்திரனா இருக்கலாம் அல்லது ஒரு ஏற்றப்பட்ட பொருளா இருக்கலாம் அதை நாங்கள் நகர்த்தினால் மின்னோட்டம் ஓடும் சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன் இப்ப ஒரு செப்பு கம்பி எடுத்த வேண்டாம் ஒரு செப்பு கம்பியில மின்னோட்டம் ஓடுது அநேகமாக வீடுகளில் இருக்கிற எல்லா கடத்திகளும் செப்பு கம்பிகள் தான் அந்த கடத்தியில இப்படி வல பக்கத்துக்கு மின்னோட்டம் ஓடுதுன்னா அங்க என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க யாரும் ஒரு சொல்லு பார்ப்போம் செப்பு கம்பியில கரண்ட் ஓடுதாண்டா என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க
அங்க எலக்ட்ரான் ஓடுது. அதுக்கும் பாருங்க செப்பு கம்பியில எக்கச்சக்கமான இலத்திரன் புரோத்திரன். செப்பு கம்பி ஒரு அணுக்களால் ஆனது. அப்ப அதுலயும் உரிப்பட்ட ஒவ்வொரு அணுலையும் உரிப்பட்ட இலத்திரன் இருக்கும், உரிப்பட்ட புரோத்திரன் இருக்கும். அதுல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்கள் தான் அதுல ஒரு ஒரு செப்புல ஃப்ரீயா இலத்திரங்கள் இருக்கு. அந்த இலத்திரங்கள் அசைக்கலாம். எல்லா இலத்திரனையும் அசைக்க முடியாது. சில ஃப்ரீயா இருக்கிற இலத்திரங்களை நாங்கள் அசைக்கலாம். சொல்ல விளங்குதா? அந்த ஃப்ரீயா இருக்கிற எலக்ட்ரான்களை அது என்னென்று அசைக்கலாம் என்றால், நாங்கள் அந்த செப்பு கம்பிக்கு ஒரு ஃபீல்டை உருவாக்கி, நாங்கள் மின்புல வலிமை மின்புலம் படித்த நாங்கள் ஒரு ஃபீல்டை உருவாக்கி, அது ஃபீல்டை உருவாக்குறதுக்கு என்னது, அந்த கம்பியின் முனைக்கு கொடுக்க ஒரு அழுத்த வேறுபாட்டை கொடுக்குறது. அழுத்த வேறுபாடு கொடுக்க என்னது, பேட்டரி இணைக்கிறது. பேட்டரி இணைச்சு அழுத்த வேறுபாடு கொடுப்போம். அழுத்த வேறுபாடு கொடுத்தோன்னே டக்கண்டு, அதாவது இந்த கம்பியின் முனைக்கு கொடுக்க ஒரு அழுத்த வேறுபாடு கொடுத்தா டக்கண்டு ஃபீல் உருவாகும், மின்புல வலிமை உருவாகும். சரி, இப்ப வேலை பக்கத்துக்கு ஒரு மின்புல வலிமை உருவானா அது என்ன செய்யும், அங்க இருக்கிற ஏற்றம் எல்லாத்துக்கும் விசையை கொடுக்கும். ஏற்றம் எல்லாத்துக்கும் விசையை கொடுக்கும். அது ஏற்றம் எல்லாத்துக்கும் வந்து அங்க இருக்கிற புரோத்திரன், எல்லா கருவில இருக்கிற புரோத்திரன், ஒழுக்கில் ஓடிக்கொண்டிருக்க எல்லாத்துக்கும் விசை கொடுக்கும். ஆனா எல்லாம் அசையாது. அங்க இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான் ஒன்று கொஞ்சம் இருக்கு, சுயாதீனமாக அசையக்கூடிய, அதை மட்டும் அசைவினம். அந்த இலத்திரங்கள் மின்புல வலிமை என்ற திசைக்கு எதிராக அசைவினம். சரிதானே? மின்புல வலிமை என்ற திசைக்கு எதிராக அசைவினம். என்னால் மின்புல வலிமை வந்து நேரேற்றத்துக்கு தான் மின்புல வலிமை என்ற திசையில விசையை கொடுக்கும். மறையேற்றத்துக்கு என்னையும் மின்புல வலிமை என்ற திசைக்கு எதிராக விசையை கொடுக்கும். அப்படி அங்க இருக்கிற ஒரு இப்படித்தானே ஒரு அணு எடுத்தா கருவில பிளஸ் இருக்கும், விளங்குதா? ஒழுங்கல் வழி என்ன இருக்கும், மைனஸ். ஒழுங்கல் வழி என்ன இருக்கும், மைனஸ்கள் இருக்கும். சொல்ல விளங்குதா? இப்படி எல்லாத்துக்கும் நீ ஃபீல்ட் ஒன்று எதுக்கு ஏற்படுத்துறீங்கன்னா, அங்க இருக்க எல்லா இலத்திரனுக்கும் விசையை கொடுக்கும், எல்லாத்துக்கும் கொடுக்கும். பிளஸுக்கு மின்புல வலிமை என்ற திசையை கொடுக்கும். இலத்திரம் அங்க ஒழுக்கில் ஓடிக்கொண்டிருக்க இலத்திரம் எல்லாத்துக்கும் மற்ற பக்கத்துக்கு விசையை கொடுக்கும். கொடுத்தாலும் அந்த ஏற்றங்கள் அசைய போறது இல்லை, அது அந்த கருவி சுத்திக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இறுதியோட்டில் இருக்கிற ஒரு இலத்திரன், செப்புல பார்த்தா அவரேஜா ஒரு அணு ஒரு இலத்திரன் ஃப்ரீயா இருக்கும். அதாவது நீ பிடிச்சி இழுத்தியால இந்த அணு விட்டுரு, நீ ஒரு இடத்த ஓடித்திரியா. அப்படி அந்த இலத்திரன்கள் இந்த அணு விட்டு கையை விடுமா இருந்தா அந்த இலத்திரம் ஓட வலிக்கிட்டால் அது மின்னோட்டத்தை உருவாகும். ஆக ஒரு 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 உலோகத்துல ஃப்ரீ எலக்ட்ரான், அதான் உலோகம், அதான் கடத்தி என்றது, மின் கடத்தி என்றது. அதான் ஃப்ரீயா எலக்ட்ரான் இருக்கு. அந்த இலத்திரங்களுக்கு விசையை கொடுத்தா நகர்த்தலாம், நகர்த்தினால் மின்னோட்டம் ஓடும். சரி, அப்ப நீங்கள் அடுத்தது கேட்கலாம், அப்ப மின்புலத்தை கொடுத்து நிலையா இருக்கிற ஏற்றத்துக்கும் விசையா கொடுக்குறோம் தானே. ஆனால் அதுல ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் படிச்சிருக்கிறோம் தானே மெக்கானிக், ஒரு பொருளுக்கு விசையை கொடுத்தால் விளங்கானே, அந்த விசையால அந்த பொருள் அசைஞ்சால் தான் அந்த விசையால பொருளின் மீது வேலை செய்யப்படும். வேலை செய்தால்தான் அந்த பொருள் ஏதாவது சக்தியை பெறும். அது பெறுகிற சக்தியை வச்சுக்கொண்டு நாங்கள் வேறு ஏதாவது வேலைகளை செய்யலாம். அப்ப என்னென்றால் விசையை மட்டும் கொடுத்தோம் இல்லை, விசை கொடுத்து நகர்த்தினாத்தான் வேலை. அப்படி ஒரு வேலை செய்தால்தான் அதுல வந்து அது அந்த அந்த ஏற்றம் வந்து சக்தியை பெறும். அந்த ஏற்றம் சக்தியை பெற்ற ஏற்றத்தை வச்சுக்கொண்டு வேற வேலைகளை நாங்கள் செய்யலாம். அதே மாதிரி இப்ப நாங்கள் ஃபீல்டை கொடுத்த உடனே அங்க இருக்கிற எல்லா ஏற்றத்துக்கும் விசை வரும். ஆனா அதால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நகர்ற ஏற்றத்தாலதான் பிரயோஜனம் வரும். ஏனென்றால் நகர்ற ஏற்றம் என்ன செய்யும், டக்கண்டு அதால ஒரு இயக்க சக்தியை பெறும். என்றால் விசை கொடுக்குறோம், அது நகருதுன்னா விசையால வேலை செய்யப்படும், அதால ஒரு இயக்க சக்தி பெறப்படும். அந்த இயக்க சக்தியோட ஊடைக்குள்ள அதை அந்த இயக்க சக்தியோட ஓடுற அந்த இலத்திரனை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு வேலைகளை நாங்கள் செய்ய பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சொன்னா, உண்மையாக ஒரு கரண்டை ஓட பண்ணி சூடாக்குறோம். நாங்கள் ஹாட் பிளேட்ல சூடாக்குறோம். எப்படி சூடாக்குற பொருள் இருக்குதானே, சூடாக்குறோம். எப்படி சூடாக்குறோம்னா, அந்த விசையை கொடுத்து இலத்திரனை நாங்கள் அசைய பண்ணுவோம். அசைய பண்ணேக்கு அது ஊட ஒளி கிடைக்கும். அதுக்கு என்ன வேற வேண்டாம், இயக்க சக்தி கிடைக்கும். அந்த ஓடிக்கொண்டிருக்க இருக்கிற இயக்க சக்தியோட போய் என்ன செய்ய வேண்டாம், அங்க இருக்கிற போய்க்க நிச்சயமா அங்க ஃப்ரீயா இருக்க போகுது. அங்க போய் அங்க இருக்கிற அணுக்களை போய் இடிக்கும். போன போக்கு போய் ஓடிக்கொண்டிருக்க அணுக்கு இடிக்கும். இடிச்சுதாண்டா அந்த அணுக்கள் வந்து முந்தியும் ஆடிக்கொண்டுதான் இருக்கு. அதை விட கூடின வீச்சத்தோட அந்த அணுக்கள் அந்த 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 கம்பிக்கு இருக்கிற அணுக்கள் எல்லாம் கூடின வீச்சத்தோட ஆடவழிக்கிடும். ஆடவழிக்கிட்டால் அதுதான் வெப்பம். நாங்கள் அது வெப்பம்ன்றதை பற்றி படிக்க விளங்கும். வெப்பம்ன்றது ஒரு திண்மத்தில மூலக்கூறுகள் அதிர்ற வீச்சத்துல தங்கி இருக்கு. அந்த அதிர்ற வீச்சம் கூட கூட அந்த பொருளினுடைய வெப்பநிலை கூடுது. அதுதான் வெப்பம் என்றே கதைக்கிறனாங்க. சொல்ல விளங்குதான். அதுவும் ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி தான். ஹீட் என்றதும் நாங்கள் ஹீட் படிக்க விளங்கும். ஹீட் என்றதும் ஒரு உடலில் இருக்கிற வைப்ரேஷன், அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேஷன் எனர்ஜி தான் நான் திண்மத்துக்கு சொல்றேன். இதுவே வாயுவாயிருந்தால் அதனுடைய வெப்பம்ன்றது என்ன, அந்த வாயு ஓடி திரியும். அந்த ஓடி திரியக்குள்ள வச்சிருக்கிற அந்த வேகத்தின் காரணமாக அல்லது அது சுத்தும், வாயு மூலக்கூறுகள் சுத்தும், அதால அதன் மூலம் உருவாகிறது அந்த வெப்பம்ன்றது.
ஒரு வாயு வேகமா ஓடிச்சேன்னா இந்த வெப்பம் கூட அது வந்து நில முட்டிச்சேன்னா எனக்கு சூடு மாதிரி இருக்கும். வேகமா ஓடுற வாயு வந்து நில முட்டினா எனக்கு சூடுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த வேகம் தான் வெப்பநிலைன்னு சொல்றோம். அதே மாதிரி திண்பத்துல அந்த மூலக்கூறு அதிர். அப்ப நாங்க அதிர்ற வீச்சத்தை கூட்டினோம்டா அதனுடைய அந்த 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 உடலினுடைய வெப்பெல்லாம் கூடும். அந்த பாட்டிகள் எல்லாத்துலயும் அதிர்ற வீச்சத்தை கூட்டினா வெப்பெல்லாம் கூடும். நான் சொல்ல விளங்க சொல்றது. அப்ப எப்படி வெப்பத்தை கூட்டுறோம் தெரியுமோ? இந்த இலத்திரனுக்கு நாங்க விசையை கொடுத்து இலத்திரன் ஊடவழிக்கிட்டால் தான் அது சக்தியை பெறும். அப்பான அந்த விசையாலையும் வேலை நடக்கும். அந்த மின் விசையால எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற ஒரு அதால ஒரு விசை வரும். அந்த விசையால அந்த இலத்திரன்களுக்கு வேலை செய்யப்படும். அந்த வேலையால இலத்திரன் சக்தியை பெறும். அந்த சக்தியை இலத்திரன் வச்சிருந்தா தான் இடிச்சு மற்றபடி இந்த ஃபீல்டால அங்க இருக்கிற புரோத்திரனுக்கு விசையை கொடுத்து என்ன நடக்க போகுது? புரோத்திரன் அதுல வேயாதான் நிற்கும். அது அசையாது. அது இந்த சக்தியும் பெற போறது இல்லை. அந்த மின்புலத்தால் அந்த புரோத்திரன் மீது எந்த வேலையும் செய்யல. அது கருவோடு அப்படியே நிற்கும். அதை வச்சு என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யல. நான் சொல்ற விளங்குதா? அப்ப ஏற்றத்தை நகர்த்தினால் நகர்த்துற விசையை கொடுத்து நகர்த்துவன் மூலம் ஏற்றத்தின் மீது வேலை செய்வோம். அந்த வேலையை வச்சுக்கொண்டு அந்த ஏற்றம் வச்சிருக்கிற சக்தியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாவது அதை பயன்படுத்தி ஏதாவது வெப்பத்தையோ வெளிச்சத்தையோ எல்லாம் எடுக்கலாம். அதான் எலக்ட்ரிசிட்டி இந்த விளையாட்டு. விளங்குதா நான் சொல்றது? வெப்பம் எடுக்கலாம், அதற்கெல்லாம் எத்தனையோ வேலைகளை செய்கிறோம். சரி, சொல்ல விளங்குதா? சரி, இப்ப நான் கேட்க போறதா கவனி. இப்ப சரி, ஒரு நேரேற்றப்பட்ட துணிக்கைய நான் இப்படி இழுத்து கொண்டு போறேன். ஒரு விசையை கொண்டு நேரேற்றப்பட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நான் இழுத்து கொண்டு போறேன். இப்படி இந்த பக்கமா இந்த பாதை வழியை இழுத்து கொண்டு போறேன். கரண்ட் ஓடுமா ஓடாதா சிவா சொல்லு? விளங்க சத்தமாக நீ கலக்கிற சத்தமாக கேட்கல. ஓடுமா ஓடாதா? ஓடும் 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 சார். ஓடும். நான் இப்ப என்ன கேட்கிறேன் என்னண்டா, சரி இப்ப இதை வச்சுக்கொண்டு என்னத்தை நீ என்னத்தை பெறப்போற நினைக்கிற? நான் சொன்னால் ஒரு கம்பிக்குள்ள இலத்திரனை நாங்கள் விசையை கொடுத்து இப்படி எலக்ட்ரானை நகர்த்தினால் அது இயக்க சக்தியை பெறும் என்று சொல்லி இது ஒரு பொருளையே நான் ஏற்றப்பட்ட பொருளை நகர்த்துறேன். நான் சொல்றேன் கரண்ட் ஓட போதில்லை, பொருளையே நான் நகர்த்த போறேன். அப்ப நான் சொல்றேன் அந்த பாதையில கரண்ட் இருக்கு. இந்த கரண்டை வச்சுக்கொண்டு என்ன பெரிய என்னத்தை பெறலாம்? அதை சொல்லு. சொல்லுவாங்க. இது பொருள் ஏற்ற அப்படியே இருக்குது. நீ பொருளை அசைக்கிற. அப்ப கரண்ட் ஓடுமன்ற. கரண்ட் ஓடினா அதுல கொண்டு போய் ஏதாவது விளையாட்டுகள் விடலாமன்ற. என்ன விளையாட்டு நீ இதுல என்ன? இது இந்த ஏற்றத்தை ஏற்றம் அசைகிறதால என்னத்தை நீ வெற்ற போற? அதை சொல்லு. கம்பியில ஓடுற இலத்திரன்ல அது போய் கம்பிக்குள்ள இருக்கிற அணுக்களை இடிச்சு அணுக்களை வைப்ரேட் பண்ணி வெப்பத்தை எல்லாம் உருவாக்கும். ஏதோ ஒரு கருத்து சொன்னேன். அதே மாதிரி வெளிச்சத்தை எல்லாம் உருவாக்க நான் பேருந்து பார்ப்பேன். இதால என்ன பிரியோஜனம்? அதை சொல்லு. இதால என்ன பிரயோஜனம் சொல்லு. ஹலோ, அந்த பொருள்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுமா சார்? விளங்கல. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கூடுது? பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுமா? ஒரு ஏற்றத்தை நோக்கி போய்க்கு மின்புலத்தின் திசையில அது மூவ் பண்ணும். அப்ப பொட்டன்ஷியல் குறையும் இல்லை. அப்படி மின்புலத்தின் திசை குறையும் சார் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன் நீங்க என்ன விளங்கல? போன் எந்த இடம்? சரி சரி, எந்த பட்ஜ்? 21. சரி. மெத்ததை கேன்சல் பண்ணீங்களா? மெத்தட் கேன்சல் பண்ண போறதானே போட்ட முடியும். சரி, தம்பி சொல்லு. இப்ப என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. சிவா இருக்க சொல்லடா. என்னண்டு அந்த மின்புலம் அந்த திசையில இருக்கு சார். அப்ப அந்த நேரேற்றம் நகர்தண்டாடா. சரி, நான் இது ஒன்றுமில்லை. இது நான் மின்புல கதை இல்லை. இது மின்புல கதை ஒன்றுமில்லை. ஏற்றப்பட்ட பொருள்னா பொருளை நீ கையால பிடிக்கலாம் தானே. உங்க கையிலேயே அதை பொருளை கொண்டு நடந்து கொண்டு போற. ஏற்றப்பட்ட பொருளை கொண்டு நீ கையில வச்சுக்கொண்டு நடந்து கொண்டு போறேன். கரண்ட் இருக்குமா இல்லையா? கேட்டாலே சொல்லு. கரண்ட் இருக்குமா இல்லையா? டேய், அந்த பாதை கரண்ட் இருக்கு. ஏற்றம் மூவ் பண்ணா கரண்ட் இருக்கும். சொல்லு. நாங்க அப்படி நகர்றதால நாங்க சுத்தி இருக்கிற பொருள்ல நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இன்டியூஸ் பண்றோம் சார்ஜ். நகரேக சார் பக்கத்தையும் பொருள் இருக்கேங்க சார். அந்த பொருள்ல நாங்க நகர்றதால சார்ஜ் இன்டியூஸ் பண்றோம். சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுதா? அப்படியா? மொமெண்டரிய சார்ஜ் இன்டியூஸ் பண்றோம். அப்படி சொல்ல போறீங்க. அதுல ஏதோ அப்ப நீங்க அவர் சொல்றான் அந்த ஏற்றத்தை நகர்த்தேக்க சார்ஜை இன்டியூஸ் பண்றோம். ரைட் பாப்போம். வேற ஏதாவது தம்பி டாக்டர் தம்பி சொல்லுங்க நீங்க.
இங்க நாங்கள் அந்த நகர்த்துறதால என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க. என்னத்தை பிரயோஜனம், கொஞ்சம் கரண்ட் ஓடினா பிரயோஜனம் எடுக்கலாம். சரி, ஒரு கம்பியில் ஓடுற இலத்துறனாலே இதை பிரயோஜனம் எடுக்கலாம்னு ஒரு கருத்து சொன்னேன். அப்படி இதுலயும் ஒரு கருத்து சொல்லுங்கன்னு கேட்கிறேன். எதை சொல்றான், நகர்த்தி கொண்டு போக இன்டியூஸ் பண்ணு தானே, இந்த நகர்த்துற பாதைகள்ல இன்டியூஸ் பண்ணும், அதால இதன் ஒரு லாபத்தை பெறலாம் இந்த மாதிரி அவன் சொல்றான். வேற லாபம் டாக்டர் தம்பி ஒன் பண்ணிருக்கேன். டாக்டர் தம்பி சொல்லு, ஏன்டா வழியில ஒண்ணி ரோம் சார், ஏன் வழியில ஒண்ணி, என்ன பிரச்சனை? வெளியில போகல நிக்கிறேன். நிக்கிற சரியா? சரி சொல்லு சார். அந்த முதல்ல இருந்த இடத்துக்கும் இப்ப இடத்துக்கும் மேல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா உருவாக்கலாம். சரி, வேற யாராவது, வேற தம்பி வேற யாராவது சொல்லுங்க பாப்போம். காந்தபுலம். என்னண்டு என்னண்டு பிள்ளைங்களா? காந்தபுலம். அதான் அது என்ன காந்தபுலம் சொல்லு, கதை சொல்லு. யார் கேட்குறது சார்? குவரான் சார். புவிகளை ஏட்டம் சுத்த நீங்க நான் சொன்னீங்க, ஏட்டம் சுத்துறபடியா தான் காந்தபுலம் வருது. வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் வச்சுக்கிறேன். குட். என்னண்டாடா தம்பி, இதை நீங்கள் இப்ப ஏற்றம் ஓடி போய் இடிச்சு ஏதான் ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு நீங்கள் பிள்ளையாக யோசிச்சாங்க. நான் அதுக்காகத்தான், வேற மாதிரி இல்லை. நான் கதைச்சோண்டு போய்க்கல இப்படி எல்லாம் கொழுவேக்கல அந்த விஷயம் விளங்குவோம். சரிதானே? ஏதோ ஏற்றத்துல நாங்கள் மின்புலத்தால வேலை செய்து அது ஏற்றம் இயக்க சக்தியை பெற்று அது கரண்ட், அது கரண்ட் ஒரு வகை. இதுவும் கரண்ட் தான். ஏற்றத்தை ஒரு பொருளையே ஏற்ற போட்டு நீ கையில கொண்டு நடந்தோண்டு போனா அதுவும் கரண்ட்னு சொல்றேன். அந்த கரண்டால என்னடா பிரயோஜனம் பெறும் என்றால் தம்பி, இப்ப வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஒரு ஏற்றம் இருந்தா அது இந்த சூழல்ல மின்புலத்தை உருவாக்கும். சொல்ல விளங்கான, இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு பிளஸ் ஏற்றம் இருந்தால் அதிண்ட அக்கம் பக்கம் இந்த இடங்கள் எல்லாம் மின்புலம் உருவாகும். ஆனா இந்த ஏற்ற நிலையா இருந்தா அக்கம் பக்கத்திலே ஒவ்வொரு புள்ளியிலேயும் உருவாகிற மின்புல வலிமை மாறாம இருக்கும். ஏற்ற நிலையா இருந்தா மாறாது. ஆனால் இந்த ஏற்றத்தை நீ நகர்த்தினால், இப்ப இந்த புள்ளியில எடுத்தால் இந்த புள்ளியில இருக்க மின்புல வலிமை கூடும். ஏன்னா அந்த புள்ளிக்கு கிட்ட போகுது ஏற்றம். அப்ப இந்த புள்ளியில இருக்க மின்புல வலிமை கூடும். இந்த ஏற்றத்தை நகர்த்தினால் இஞ்சால ஒரு புள்ளி எடுத்தா இந்த புள்ளிக்கு தூர போகுது. அப்ப இந்த புள்ளியில இருக்க மின்புல வலிமை குறை. அப்படி ஒவ்வொரு புள்ளியிலேயும் மின்புல வலிமை கூடும் குறையும் என்று சில பிரச்சனைகள் உருவாமா இல்லையா? உருவாகும். அந்த மின்புல வலிமையில் உருவாகும் மாற்றம், மின்புல வலிமையில ஏற்படுகிற மாற்றம், அது காந்த புலத்தை உருவாக்கும். மின்புலத்திலே ஏற்படுகிற சேஞ்ச், மாற்றம் காந்த புலத்தை உருவாக்கும். அந்த காந்த புலம் வேற வேலைகளை செய்யறதுக்கு பயன்படும். அது நாங்கள் காந்த புலம் என்ற இன்னும் படிக்க விளங்கும். அப்ப என்ன நடக்குது? ஏற்ற நகரேக்க இன்னொரு விளையாட்டு நடக்கும். நான் சொல்ற விளங்குதல்லோ? பிரச்சனையா வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த ஏற்ற நகருவதால் மின்புலத்தில அந்த ஏற்றத்தால் உருவாகிற மின்புலத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த சூழல்ல ஏற்படுற மின்புல மாற்றம் அந்த சூழல்ல இன்னொரு ஃபீல்ட உருவாக்கும். அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்த புலம். அது வேற ஒரு வேலையை செய்யறதுக்கு பயன்படும். விளங்குதா சொல்றது? ஆக நீங்கள் ஏதோ ஏற்றம் ஏதோ நகர்ந்து அது இடிச்சுதான் நாங்கள் வேலையை அதுல இருந்து ஏதோ ஒன்றா எனர்ஜியை பெற போறோம் அப்படி இல்லை. ஏற்றத்துக்கு வேலை செய்கிறதன் மூலம் நாங்கள் தன வேலைகளை செய்யலாம். மற்ற இன்னொரு விடயம், அப்படி ஏற்றத்தை நகர்த்தேக்க வடிவாக்க நகர்த்தேக்க கஷ்டப்பட்டு தான் நகர்த்தணும். ஏன் கஷ்டப்பட்டு நகர்த்தணும்? சும்மா தள்ளி விட்டா கூடாதா? ஏன் கஷ்டப்பட்டு நகர்த்தணும்? ஒரு ஆள் சொல்லுங்க, ஏன் கஷ்டப்பட்டு நகர்த்த வேண்டி இருக்கும் சொல்லுங்க. ஏற்றத்தை நகர்த்துறதுக்கு நாம கஷ்டப்படுவோமா இல்ல சுகமா நகருமா? இதுதான் கேள்வி. ஏன் அப்படி கஷ்டப்பட வேண்டி வரும்? ஒரு ஆளை கேட்டுப்பாங்க. தம்பி அபிராம் சொல்லுங்க. தம்பி அபிராம் சொல்லு. தம்பி சொல்லு, என்ன நினைக்கிறேன்? சரி, இப்போ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு எதிராக ஒரு ஃபீல்ட் ஒன்று இருக்கும், அதுக்கு எல்லாம் கொண்டு போய்க்கலாம் இந்த கஷ்டம் வரும். என்ன 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 சொல்ற நீ? என்னண்டு வயர் ஒன்றுக்குள்ள எலக்ட்ரான் மூவ் பண்ணுதுண்டா சார், சார்ஜ் அண்ட மூவ் பண்ணணும்டா சார், ஒரு ஃபீல்டுக்கு எதிராக வேலை செய்யணும் தான் சார். ஃபீல்டுக்கு எதிராக வேலை செய்ய வேணும், அப்ப கஷ்டப்பட வேணும் அந்த மாதிரி நீ சொல்ற, அப்படியா? ஏன்னா ஃபீல்டு தானே தள்ளி கொண்டு போகுது. ஃபீல்டு தள்ளுது, அது ஏற்றத்தை பையன் ஃபீல்டாலே அது ஏற்றம் நகர்த்தப்படுது. அந்த ஃபீல்டுக்கு அது கஷ்டமா இருக்கணுமான்றத நாங்கள் இப்ப நாங்களா ஃபீல்டுக்கு எதிரான ஃபீல்டு தான் ஏற்றத்தை நகர்த்துன்னு சொல்றோம். அது ஏன் கஷ்டமா இருக்கணும்?
அதுதான் கேக்குறேன். வடிவா கவனிங்கோ சொல்ல போறேன். நாங்கள் ஃபீல்டால ஏற்றத்தை நகர்த்துறோம். அந்த ஏற்றத்தை நகர்த்துறது எனக்கு எப்ப கஷ்டமாக அமையும், அந்த ஏற்றத்தை நகர்த்துற அந்த ஃபீல்டுக்கு அது எப்ப கஷ்டமாக அமையும் என்றால், அந்த நகர்த்தப்படுகிற ஏற்றத்தில இருந்து நாங்கள் சக்தியை பெறுவோம் என்றால், ஆறாவது ஆள் அதாவது நகர்ற இலத்திரன் போய் ஒரு கருவோடு இடிச்சா கருசக்தியை பெறுது. கருசக்தியை பெறுவதற்கு இவர் போடுறது கஷ்டமா இருக்கு. அதை இடிபட்டா எதிராக வரும் அப்படி சொல்லுங்க நீங்க. அப்ப போய் இடிபட்டு அவருக்கு எனர்ஜியை வழங்கினோன்னா அப்ப இவருக்கு திருப்பி எனர்ஜி கொடுக்க வேண்டி வரும். இவரை போய் இந்த நகர்த்துறது இவற்றை வேகம் குறை அப்படி ஒரு அந்த கதை கதைக்கலாம். சரிதானே? மற்ற இன்னொன்று சொல்றேன். அதாவது நான் பொதுவா சொல்றேன், அந்த நகர்த்தப்படுகிற ஏற்றத்தை பயன்படுத்தி அதுல இருந்து ஏதாவது வேலையை நான் புறவழிக்கிற சந்தர்ப்பத்துல ஏற்றம் நகர்த்துவது கஷ்டமாக அமையும். அவ்வளவுதான் கதை. அந்த ஏற்றத்தை நகர்த்துவது எனக்கு கடினமாக அமையும். இவ்வளவுதான் விஷயம். சொல்ல விளங்குதா? அதைத்தான் சொல்றேனே. இப்ப பாருங்களேன், இப்ப இங்க பாருங்க, இந்த ஏற்றத்தை நான் கையில கொண்டு இந்த ஒரு ஏற்றப்பட்ட பொருள் அதை கையில கொண்டு நகர்றேன். எனக்கு எந்த கரைச்சலும் இருக்கா? விளங்குதோ? அந்த ஏற்றத்தை நான் கையில கொண்டு நடக்கிறதால எனக்கு கரைச்சலும் இல்லை. சும்மா நான் கொண்டு போகலாம், அப்படி போய்க்கல கொண்டு போகலாம். ஆனால் அந்த ஏற்றம் நகரேக்க உருவாகும் இல்லையா மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த மின்புலம் மாறி ஒரு காந்தப்புலம் உருவாகும் இல்லை. அந்த காந்தப்புலம் நான் வெளியில ஏதாவது அந்த வார காந்தப்புலத்தை வெளியில ஏதாவது நான் பயன்படுத்த வழிகிட்டேன் என்றால் இந்த ஏற்றத்தை கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. விடாது, எதிர்த்து கொண்டு இருக்கும். அந்த ஏற்றம் நகர்றதுக்கு அந்த ஏற்றத்தை வந்து இழுத்துதான் கொண்டு கொண்டு வரும். என்ன மற்றபடி சும்மா கையில நடந்து கொண்டு போல என்ன அந்த ஏற்றத்தை நகர்த்தேக்க வார அந்த மின்புல மாற்றத்தால உருவாகிற காந்தப்புலத்தை நான் இதன் பயன்படுத்த வழிகிட்டனோ டக்குன்னு ஜோலியா போயிடும். நகர்த்த விடாது, மூவ் பண்ண விடாது, அசைய விடாது. ஏன் நான் சும்மா சொல்றேனே, ஒரு கம்பியில இலத்திரன் ஓடுறது கஷ்டம். ஏன்னா அங்க அணுக்கள் இருக்கு, அந்த அணுக்கள்ல இடிபடும் அப்படி எல்லாம் சொல்றோம். சரி, சில கம்பி இருக்கு தம்பி, அப்படி அணுக்கள்ல இடிபடாமலே ஏற்றம் ஓடும். அதுதான் மீ கடத்திகள் என்று சொல்றது. எந்த தடையும் இல்லை. ஆனா போய்க்கு அணுக்கள்ல இடிபடும் என்றாத்தான் அந்த தடை என்று சொல்லுவோம். அதான் நோமல் தடைகள். அதை கதைப்போம், அதுல பத்தி எல்லாம் கதைக்கு தானே போறோம். அப்படி தடை இல்லாத மீ கடத்திகள் இருக்கு. அந்த கடத்திகளால் ஏற்றம் ஓடுறதுக்கு எந்த கரைச்சலும் இல்லை ஐயா, எந்த கரைச்சலும் இல்லை. நான் சொல்றது விளங்குதா? எந்த கரைச்சலும் இல்லாமல் அந்த ஏற்றம் ஓடும். ஒரு தடகடி ஒரு மண்ணும் இல்லை. ஆனால் அந்த ஏற்றம் தடையே இல்லாத அந்த மீ கடத்திக்குள்ள அந்த ஏற்றம் மூவ் பண்ணிக்க நான் சில நேரம் வேலையை வடிவர் கரைச்சல் பட்டு தான் அந்த இலத்திரம். அதே என்னது, அந்த மீ கடத்தியிலேன்னா ஒரு தடையும் இல்லையே, சும்மா போ அப்ப இங்க அந்த நகர்ற ஏற்றத்தால அந்த மீ கடத்திக்குள்ள ஏற்ற நகர்ந்த உள்ளுக்குள்ளே எந்த தடையும் இல்லை. ஆனால் அந்த ஏற்றம் மூவ் பண்ணிக்க அது அந்த கம்பின்ற சூழல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் பயன்படுத்த வழிகிட்ட இவர் ஒரு கஷ்டமா போய் அப்ப வந்து மீ கடத்தி என்றால் ஓடுறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு நீ கேட்க கூடாது. அது கம்பிக்குள்ள தடை இல்லை, ஆனா வெளியில இருந்தால் இழுத்து பிடிக்கும். போகக்கூடாது, போகாத நில்லுன்னு சொல்லி இழுக்கும். இப்ப நான் அந்த அந்த ஃபீல்ட பயன்படுத்த வழிகிட்டால் வரும் சிக்கல். இப்ப நான் இது என்ன சொல்றேன் என்றால், உங்கள்கிட்ட ஒரு 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 மைண்ட்ல ஒரு ஒரு அது சம்பந்தமான யோசனை. மின் எலக்ட்ரிசிட்டி என்றால் செய்து சும்மா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்தால் நீங்களாக சிந்திக்கலாம். இதுகள் இல்லாம எலக்ட்ரிசிட்டி கரண்டோடு கத்திரிக்காவோடு சொல்லிக்கொண்டு எனக்கும் போக தெரியும். அது அப்படி படிச்சு நீங்க யோசிக்க மாட்டேன். ஒரு நாள் நீ யோசிக்கிறதுக்கு நான் கதைக்கிறேன், நீ யோசிச்சு பார்க்கலாம். சரிதானே? ஓகே. அப்ப இந்த கரண்ட் ஓடுறன்றது ஏற்றம் இயங்குறது. அந்த ஏற்றத்தை இயங்க பண்ணி இப்ப நான் அதுல இருந்து எனக்கு இத்தனை வேலைகளை செய்வேன். இதுதான் ஒரு என்ஜினை இயக்கி வேலை செய்ய பண்ணினால் அதை வச்சு ஒன்று நான் வானத்தை ஓட்டலாம், ஒரு துணிவை தூக்கலாம், எத்தனை வேலை இல்லாம ஒரு இதை வெட்டலாம், அறுக்கலாம், துளை போடலாம், அப்படி எத்தனை வேலையை செய்யலாம். அப்படி ஏற்றத்தை ஓட பண்ணி போட்டு அதை பயன்படுத்தி நான் கன விளையாட்டுகள் செய்யலாம். சொல்ல விஷயம். சரி, ஓகே. இப்ப ஓட்ட மின்னியல்ல முதல் மெயின் விஷயம் சொல்ல போறேன். ஏற்றம் இயங்கினால் மின்னோட்டம் ஓடும். அது திருப்பியும் சொல்றேன், ஒரு பிளஸ் ஏற்றம். அது அது எதுவா இருக்கலாம், புரோத்திரனா இருக்கலாம், அல்ல ஒரு பிளஸ் ஆக ஈட்டப்பட்ட ஒரு பொருளா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். அது மூவ் பண்ணினால் மூவ் பண்ற பாதையில மின்னோட்டம் இருக்கு. அதுவும் எந்த திசையில் இயங்குதோ அந்த திசையில் மின்னோட்டம் இருக்கும் என்று சொல்லப்படும். ஏற்றம் இயங்குற திசையிலேயே மின்னோட்டம் இருக்கு. என்ன ஏற்றம் இயங்கினால்? நேரேற்றம் இயங்கினார். இது மாதிரி ஒரு மறையேற்றம் இயங்குகிறார் என்று வையுங்கள். அது இலத்திரனா இருக்கலாம், அல்லது மறையாக ஏற்றப்பட்ட ஒரு பொருளா இருக்கலாம். என்ன சனியனோ மறையேற்றம் அது இயங்குகிறது என்று வையுங்கள். சரிதானே? வடிவா கவனிங்கோ. இயங்குது, அது இந்த பக்கமா அது இந்த பக்கமா இயங்குது என்று வையுங்களேன். அது இயங்குற திசைக்கு எதிரான திசையில்
மின்னோட்டம் இருக்க வேண்டும். நீரேற்றம் இயங்குற திசையில மின்னோட்டம் என்றும், மறையேற்றம் இயங்கினா அதுக்கு எதிரான திசையில மின்னோட்டம் என்றும் சொல்லுவோம். சொல்ல விளங்குதான் சொல்றது? சரியா? இப்ப இன்னொரு கதை சொல்றேன். ஒரு நீரேற்றம் வலப்பக்கமாக இயங்குகிறது, ஒரு மறையேற்றம் இடப்பக்கமாக இயங்குகிறது. ரெண்டாலேயும் வார மின்னோட்டம் ஒரே திசையிலேயே வரும். ஏன்? நேரேற்றம் இயங்குற திசை மின்னோட்டம் திசை, மறையேற்றம் மற்ற பக்கம் இயங்குது, அதுக்கு எதிரான திசை மின்னோட்டம் திசை. ஆக ரெண்டாலேயும் வார மின்னோட்டம் ஒரே திசைக்கு வரும் என்பதெல்லாம் தெரிய வேண்டும். சொல்ல விளங்குதா? புரிஞ்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. சும்மா இங்க நோட் பண்ணுங்க. நான் நாளைக்கு புக் பண்ண வரைக்கும் நோட்ஸ் தரேன். புக்கை வேண்டிக் கொள்ளுங்க. நாளைக்கு தான் நோட்ஸ் வரும். இன்றைக்கு தமிழ்காரன் புக் பண்றேன்டா வேண்டிக் கொள்ளுங்க. சொல்ல விளங்கானே? எவ்வளவு? 280 ரூபா. சரியா? ஓகே, சரி. இப்ப காமிச்சு எழுதி கொள்ளுங்க. விளையுள் சாரி இப்படி போங்க. ஏற்றம் இயங்குவதால், ஏற்றங்கள் இயங்குவதால் மின்னோட்டம் உருவாகிறது. ஏற்றங்கள் இயங்குவதால் மின்னோட்டம் உருவாகிறது. ஏற்றங்கள் இயங்குவதால் மின்னோட்டம் உருவாகிறது. நான் எல்லாரும் சொல்றதா விளங்குதல்லோ? ஏற்றம் இயங்குறதால மின்னோட்டம் உருவாகிறது. ஏற்றம் இயங்குறதால என்னப்பு? மின்னோட்டம் உருவாகிறது. நேரேற்றம் இயங்கும் போது, நேரேற்றம் இயங்கும் போது அதன் இயக்க திசை மின்னோட்டத்தின் திசையாகவும், நேரேற்றம் இயங்கும் போது, நேரேற்றம் இயங்கும் போது அதன் இயக்க திசை மின்னோட்டத்தின் திசையாகவும். கூப்பிடுக்க வகுப்பில் இல்லைன்னா என்ன பங்க பண்ணி என்னண்ட நிப்பாட்டி போட்டுருக்கோம் இல்லையானே? ஸ்கூல்ல நிப்பாட்டி இல்லாத முதல்ல பண்ணி போட்டுருக்கலாம் தானே? நிப்பாட்டி இப்போ எத்தனை நாளா போச்சு? கிளிநொச்சியிலேருந்து வர. அப்ப தம்பி இவ்வளவு அக்கறை இல்லாமல் இருந்தால் பாடங்கள் முக்கியமான இன்றைக்கு கூடி இந்த பாடம் புதுசாக துவங்கன்னு தெரியும். உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ வார? இப்போ வார அக்கறை பழங்குதான். நேற்றைக்கு இருந்தது, முந்த நாள் இருந்தது எல்லாம் வந்தீங்க. எனக்கு பாடத்துல அக்கறை இல்லைன்னது வெளிப்படையா தெரியுதுடா. எந்த பள்ளிக்கூடம்? கோப்பா கிருஷ்ணன். அப்ப அங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அப்ப சும்மா வந்து என்னென்ன பண்ண பாடம் புதுசாக வாங்குறோம். நீ இப்போ பாரு, உனக்கு அந்த அக்கறையா இருந்ததா? இல்லை, சும்மா வரேன். என்னன்ற பாடம் நாங்கள் போகுது. இனி நான் கூப்பிட இன்றைக்கு விடுறேன், ஒரு தடவை தானே விடுறேன். இனிமே நின்றால் அதான் உனக்கு கடைசியா இருக்கு. சொல்லலாம் நான் கூப்பிட இல்லையோ அதான் உனக்கு கடைசியா இருக்கு. எனக்கு இப்போ எந்த நியாயம் அதை நீ சொல்லிடலாம். சொல்லி போட போயிட்டு கவனி தம்பி, என்ன சொல்லி போட்டு சொல்லுங்க. யார் சிவா சொல்லு, என்ன கடைசியா சொன்னது? நேரேற்றம் இயங்கினா அதே திசையில இருக்கும், எதிர மறையேற்றம் இயங்கினா அது அதன் இயக்க திசைக்கு எதிர் திசையில மின்னோட்டம் இருக்கு. சொல்ல விளங்குதானே? ஓகே. இலத்திரன் கம புரோத்திரன் சொல்லிக்கொள்ளுங்க. இலத்திரன் கம புரோத்திரன் அல்லது ஏற்றப்பட்ட பொருள்கள் இயங்குவதால் மின்னோட்டங்கள் உருவாகும். நேரேற்றம் அல்ல இலத்திரன் புரோத்திரன் அல்லது ஏற்றப்பட்ட பொருள்கள் இயங்குவதால் மின்னோட்டம் உருவாகும். கடத்திகளில் சுயாதீன இலத்திரன்கள் இயங்குவதாலேயே மின்னோட்டம் உருவாகின்றன. கடத்திகளில்
சுயாதீன இலத்திரன்கள் இயங்குவதாலேயே மின்னோட்டம் உருவாகும். சுயாதீன ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் பண்ணும். மற்றதுல என்ன மதியாது. அங்க கடத்தியில ஒரு பொருள் இழப்பா புரோத்ரான் இலத்திரன் எல்லாம் இருக்கும். இந்த கடத்தி என்றது தானே கடத்திகளில் தானே சுயாதீன இலத்திரன்கள் இயங்குவதால் மின்னோட்டங்கள் உருவாகிறது. சரிதானே? நான் ஒரு ஆளை கேட்டு பார்ப்பேன். தம்பி யார் சர்மா எனக்கு கொஞ்சம் பேர் எழுதிட்டாங்க. சர்மா சர்மா சொல்லு. எனக்கு இப்ப இலத்திரன் ஓடி மின்னோட்டம் ஓடுறது அது கம்பியில ஓடி மின்னோட்டம் ஓடுது. அதான் அது எல்லாருக்கும் சின்னலையே தெரியும். புரோத்திரன் ஓடி மின்னோட்டம் ஓடுறதுன்றது உங்களுக்கு இப்பவும் தெரியாம இருக்கலாம். எங்க புரோத்திரன் ஓடுதுன்றது தெரியாது. நான் பேர்ந்து சொல்றேன். ஆனா உனக்கு தெரிஞ்ச என்னொன்று கேட்கிறேன். அயனாக்கப்பட்ட ஏற்றம் ஓடி, அதாவது அயனாக்கப்பட்ட அணு ஏற்றம் மீன் அயனாக்கப்பட்ட அணு. அயனாக்கி வர இலத்திரன் ஓடுறது வேறு. அயனாக்கப்பட்ட அணு மூவ் பண்ணி, அதாவது ஒரு இலத்திரனை கலட்டின அணு அல்ல இலத்திரன் ஒன்று சேர்ந்த அணு மூவ் பண்ணி மின்னோட்டம் ஓடுறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க? எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். சார் அந்த எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி அந்த திறப்பதில் பிளேட் பண்ணிக்கு சார். வெரி குட் வெரி குட். அந்த நீங்கள் கெமிஸ்ட்ரி வழியே கதைச்சிருப்பீங்கடா. இந்த ஒரு திரவத்தை விட்டுட்டு ஏதேனும் ஒரு கரைசலை விட்டுட்டு இதுக்கிடையில பொட்டன்ஷியல் கொடுக்கும், இதுக்குள்ள கரண்ட் ஓடுது, அந்த கரைசலுக்குள்ள கரண்ட் ஓடுது. அந்த கரைசலுக்கு கரண்ட் என்னன்னு ஓடுது தெரியுமே? அதுல இருக்கிற அணுவில் ஒரு இலத்திரன் கலண்டு அது ஒரு முனையை நோக்கி ஓட அந்த இலத்திரனை விடுவிச்ச அந்த அணு அது மற்ற கரைக்கு ஓடும். அந்த அது பிளியூட் தானே. ஆனா திண்மத்துக்கு அப்படி ஒரு அணு மூவ் பண்ணிடலாம். ஆனா திரவத்துக்குள்ள அணுக்கள் அங்க எங்க நுழைஞ்சு கொண்டு போகல. அப்படி நுழைஞ்சு கொண்டு போய் மற்ற கரைக்கு போய் சேரும். அது ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும் என்பது தெரிய வேண்டும். விளங்குதா? இதெல்லாம் நீங்கள் அது நோட்ஸா நான் தர முடியாது. அது உங்களுக்கு தெரிய வரும். விளங்குதா? அதுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சு கொள்ளணும். அது இதெல்லாம் நோட்ஸா நான் தெரியல. அது நீங்கள் நோட் பண்ணி கொள்ள முடியும். உங்கள்ட்ட பிரச்சனை. ஹலோ சார். தம்பி சொல்ல சக்கா என்ன சக்கா? நான் கதைக்கிறது கேட்க இல்லையா? அப்ப இப்ப சரியான சொல்லு. இப்ப ஓகே சார். நீங்க விளங்கப்படுத்த தோங்க ஸ்டக்கான. ஓபரா என்னென்றால் நான் என்ன சொல்றேன்டா அடையா போங்க. இப்ப ஒரு அப்படி சொன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லுவேன். பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இருக்கு. என்ன கிடைக்கணும்னு தெரியல. முதல் வகுப்புல ஏதோ கட் பண்ணிக்கணும் அப்படியே காசு எடுத்தாங்க எல்லாம் பட்டி பட்டி வருதான்னு சொன்னேன். சரி, இப்ப என்ன நான் சொல்ல வரணும்னா பிரச்சனை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கரைசலுக்குள்ள நீங்கள் ஒரு மின்வாய்களை வச்சு போட்டு ஒரு கெமிஸ்ட்ரியில இல்லையோ படிச்சிருக்க கூடும். அங்கே என்ன நடக்குது என்றால் கரைசல்ல இருக்கிற ஒரு அணு அதுல ஒழுக்கு வெள்ள இலத்திரன் இருக்கும். அதுல இருக்க ஒரு இலத்திரனை அது இழக்கும். இழந்து இலத்திரன் போக இது ஒரு நேரேற்றமா மாறும். இலத்திரன் இந்த அணு நேரேற்றமா மாறும். அந்த அணுவே மூவ் பண்ணும். திரவத்துக்குள்ள அது மூவ் பண்ணக்கூடிய வசதி இருக்குதானே. எல்லாம் அந்த அணுக்கள் எல்லாம் தனி அப்படி ஓடி தெரியலாம். அப்படி மூவ் பண்ணி அது மட்டும். அப்ப அந்த அணு ஓடுவதால் அந்த அயனாக்கப்பட்ட அணு ஓடுவது சில நேரம் இலத்திரனை சேர்த்துக்கொள்ளும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரனை சேர்த்து அது மூவ் பண்ணி கொண்டு அந்த இலத்திரனை மற்ற கரையை கொடுக்கும். அப்பவும் அணுதான் அது ஏற்றப்பட்ட அணு. அந்த அணுவா மூவ் பண்ணும். அது எங்க திரவங்களுக்குள்ள நடக்கலாம். திண்மத்துக்கே நடக்கலாம். திண்மத்துக்கே இலத்திரன் ஓடினாலே ஒழிய இப்ப இந்த அணுவா நகர்றது கதைகள் தெரியும். அப்ப இங்க எல்லாம் நடக்குது என்று புரிஞ்சு கொள்ளும். இது ஒரு மின்னோட்டம் தான் அதுக்குள்ள. நான் சொல்ற விளங்குதா? ஓகே, அதை புரிஞ்சு கொள்ளுங்க, அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப ஒரு அணு நகர்ந்து ஒரு அயனாக்கப்பட்ட அணு நகர்ந்து கரண்ட் ஓடும். அப்படி எல்லாம் இருக்குது. சரி, இன்னொரு ஆளை கேட்டு பார்ப்போம். இலத்திரன் ஓடுறால மின்னோட்டம் ஏற்படுகிற ஒரு இடம் சொல்லுங்க பார்ப்போம். தம்பி யார் ஒரு ஆளை கூப்பிடுங்க. கூப்பிடுறாள் சொல்லுவாங்க. என்ன ஜதுஷனா ஜுதர்ஷன். தம்பி ஜுதர்ஷன் இருக்கிறீங்களோ? 1285. தம்பி இலத்திரன் ஓடி மின்னோட்டம் ஓடுற ஒரு பாதை சொல்லுவாங்க. இங்கே ஓடுகின்ற ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் கடத்தி கம்பி. கடத்தி கம்பிக்கு அது எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நான் சொன்னதானே அதை விட ஒரு சொல்லத்தான் கேட்குது.
கடத்தி கம்பியில எலக்ட்ரான் ஓடி தான் மின்னோட்டம் ஓடுதுன்ற நியாயம். உதாரணம் சொல்லுங்க. தெரியல சார். தம்பி வேற ஒரு ஆள் அடுத்தது என்னது சிவகௌரி. சிவகௌரி ஆமா சொல்லு பாப்பா. ஒரு கடத்தியில எலக்ட்ரானோடு மின்னோட்டம் ஓடுற மாதிரி வேற எங்கேயாப்பா மின்னோட்டம் ஓடுன்னு சொல்லுவாப்பா. ஏதாவது எலக்ட்ரானோடு மின்னோட்டம் ஓடுற ஒரு பாதை சொல்லுங்க. தெரியுமா? எனக்கு தெரியாதாம்மா? தெரியல சார். நோ ஐடியா. சரி வேற ஒரு ஆளை நான் கேட்கிறேன் பொறுங்கோ. ஆர் சோபிதன். எஸ் சோபிதன் 1406 எஸ் சோபிதன். சும்மா எழுமாறா கூப்பிடுறேன். இது எஸ் சோபிதன் தம்பி சொல்லு. சொல்லுடா போ. எலக்ட்ரானோடு மின்னோட்டம் ஓடுற பாதை ஒன்று சொல்லு எனக்கு. தெரியல சார். நோ ஐடியா. என்னடா எலக்ட்ரானோடு மின்னோட்டம் ஓடுற பாதை இல்லையா? சரி தம்பி யாராவது பொதுவாக கேட்கிறேன் சொல்லுங்க. மாறாது சொல்லு சொல்லு. எங்க விளங்கல? கொள்ளளவிய மின்னேற்றம் கம்பிக்களால ஓடுது. அது கடத்திக்களால போய் தாடா போகுது. சொல்லி கடத்திக்களால ஓடித்தாடா அந்த மின்னோட்டம் ஓடுது. விளங்க இல்ல? மின்னல்ல அது இலத்திரன் அபாயுது. மின்னல்ல நான் பாயு மூலக்கூறு அயனாக்கப்பட்ட மூலக்கூறும் பாய் அயனாகி இல்ல சொன்னான் இல்ல உடைஞ்சு அதுல இலத்திரன். விளங்க இல்ல? கேஸஸ் அயனைஸ் ஆக்குறதால சார். கேஸ் அயனைஸ் ஆக்குறதால அதுல வர இலத்திரன் ஓடுது. இவ்வளவு எல்லாம் கரைச்சல் பண்றீங்க. ஒரு அடிப்படை பிரச்சனை சரியா நிக்க இருங்கோ சொல்லுங்க. ஒவ்வொரு கருவை சுத்தி உள்ள ஒழுக்கில உள்ள இலத்திரங்கள் இருக்குல்ல, அது அந்த ஒழுக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு ஒழுக்கிலும் மின்னோட்டம் இருக்கும். சொல்ற விளங்குதா? சொல்றது ஒழுக்கில இலத்திரம் நிக்குதாடாத ஒரு இடத்த இல்ல. நீங்கள் அங்க ஏதோ ஒழுக்கில ஓடுதுன்றீங்களா இல்லை? அந்த ஒவ்வொரு பாதையிலும் மின்னோட்டம் இருக்கும். நோட் பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் தெரிய வேண்டும். ஏற்றம் இயங்குற பாதைகள் எல்லாத்திலும் மின்னோட்டம் இருக்கும். அதுதான் கதை. சரியா? சரியே. ரைட். கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானே? ரைட். இப்ப இதுல எங்கேயாவது போட்டுக்கொள்ளுங்க. இலத்திரனுடைய ஏற்றம் -e என்று குறிக்கப்படும். அதனுடைய பெருமானம் 1.6 தர 10⁻19 கூலும் -e என்று குறிக்கப்படும். சரிதானே? இலத்திரனின் ஏற்றம் வடிவாளி கொள்ளும். இலத்திரன் ஏற்றம் வந்து -e என்று குறிக்கப்படும். அதனுடைய பெருமானம் 1.6 தர 10⁻19. அப்ப இ என்றது என்னத்தை குறிக்கிறது தெரியுதா? 1.6 தர 10⁻19 கூலோம் குறிக்குது. கூலோம். அதே மாதிரி புரோத்திரனின் ஏற்றம் வடிவாக நீங்க புரோத்திரன் ஏற்றம் +e என்று குறிக்கப்படும். பிளஸ் என்று குறிக்கவே இ என்று குறிச்சாலும் புரோத்திரன் ஏற்றம் தான். அது சக 1.6 தர 10⁻19 கூலோம் தெரிய வேண்டும். சரியா? ஓகேயா? ஓகே முடிஞ்சு வேலை. சரிதானே? எல்லாரும் சொல்றத கவனிங்க. கலைக்க வேண்டாம். சொல்றத கவனிங்க. சரிதானே? இப்ப அடுத்த விடயத்திற்கு போக போகிறோம். கவனிங்கடா. எல்லாரும் கவனிங்க. மின்னோட்டம் அடைப்பு குறிக்க அதை குறிக்கிறது ஐ என்று போட்டுக்கொள்ளுங்க. மின்னோட்டம் மின்னோட்டம் போட்டாச்சா? சரி சரி. அதை குறிக்கிறது ஐ என்று கதைப்பியல். நீங்கள் 5 அம்பியர் மின்னோட்டம் ஓடுது, 2 அம்பியர் மின்னோட்டம் ஓடுது, இவ்வளவு மில்லி அம்பியர் ஓடுது, அங்கேயா ஓடுது, இங்கே ஓடுது எல்லாம் கதைக்கிறீங்களோ. அப்ப அது ஏதோ ஒரு வரைவிலக்கணத்துல இருந்தா நடக்கும். உதாரணத்துக்கு வேகம் 5 மீட்டர் per second. என்னடா அது
அலகு நேரத்துக்கு அது போற தூரம். அது மாதிரி மின்னோட்டம் 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் 2 ஆம்பியர்ன்றது என்ன கோதாரியது என்ன விஷயம் என்றால் மின்னோட்டம் ஓடுற பாதையில், அதாவது ஏற்றம் இயங்குற பாதையில், மின்னோட்டம் ஓடுற பாதை என்றால் ஏற்றம் இயங்குற பாதை, அந்த பாதையில யாதாயினும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பை ஒரு இடத்தை அலகு நேர யாதாயினும் ஒரு இடத்தை அலகு நேரத்தில தாண்டி செல்லுகிற ஏற்றத்தின் அளவுதான் அந்த பாதையில் உள்ள மின்னோட்டம் என்று வரையறுக்கப்படுகிறது. என்னது? மின்னோட்டம் ஓடுற பாதை என்றா ஏற்றம் இயங்குது. அந்த ஏற்றம் இயங்குற பாதையில யாதாயினும் ஒரு குறுக்குவெட்டு பரப்ப அலகு நேரத்துல தாண்டி செல்ற ஏற்றத்தின் அளவுதான் மின்னோட்டம். சோ உதாரணத்துக்கு ஒரு T நேரத்துல இந்த பாதையில நீ இந்த இடத்துல நிக்கிற ஒரு Q1 ஏற்றம் தாண்டி செல்கிறது என்றால் T நேரத்தில் Q ஏற்றம் தாண்டுகிறது. அப்ப அலகு நேரத்தில் எவ்வளவு தாண்டுகிறது? Q/T. இது அலகு நேரத்தில் தாண்டது. இதைத்தான் மின்னோட்டம் என்று வரையறுக்கிறோம். இதுதான் மின்னோட்டத்திற்கான வரையறை. மின்னோட்டத்தை I என்று கேபிட்டல் I என்று குறிப்போம் என்றும் அதற்குரிய வரையறை தம்பி மின்னோட்டம் ஓடுற பாதைன்னா அந்த பாதையில ஏற்றம் ஓடிக்கொண்டிருக்கும். அது மேலே சொல்லியாச்சு. அந்த ஏற்றம் ஓடுற பாதையில யாதாயினும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பை அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு மின்னோட்டம். சோ T நேரத்துல Q ஏற்றம் போது வச்சா அலகு நேரத்துல Q/T அதான் மின்னோட்டம். இதன்படி என்ன அலகு வர வேண்டும்? ஏற்றத்துக்கு கூலோம், நேரத்துக்கு செகண்ட். அப்ப மேல போனா செகண்ட் -1 கூலோம், செகண்ட் -1 கூலோம் என்ற ஒரு ஆளுடைய பேர் கேபிட்டல், செகண்ட் அது ஸ்மால் லெட்டர் தெரியும், கூலோம் செகண்ட் -1. இதைத்தான் நீங்கள் இவ்வளவு நாளும் சேர்த்து அம்பியர் என்ற பெயரோட நீங்க சொல்லிக் கொண்டு திரிகிறார். சோ இதுதான் மின்னோட்டத்தின் அலகு அம்பியர் என்று வந்தது. சொல்ல விளங்குதா? எழுதிக் கொள்வது. மின்னோட்டம் என்று போட்டிருப்பியல், அந்த அடைப்பு குறிக்க ஐ போட்டிருப்பியல் தலையங்கத்துல, அது ஐ குறிக்கிறது. ஓகே, எழுதிக் கொள்ளுங்க. மின்னோட்டம் செல்லும் பாதையின் யாதாயினும் ஓர் குறுக்குவெட்டு பரப்பை இல்ல குறுக்குவெட்டை, மின்னோட்டம் செல்லும் பாதையில் உள்ள யாதாயினும் ஓர் குறுக்குவெட்டை அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு, அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு அப்பாதையில் உள்ள மின்னோட்டம் எனப்படும். அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு அப்பாதையில் உள்ள மின்னோட்டம் எனப்படும். சரிதானே? அந்த பாதையில் இருக்கிற மின்னோட்டம் எனப்படும். சரிதானே? கீழே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், படம் மாதிரி போட்டு என்னவோ I7 Q/T சொல்லலாங்க. I7 Q/T அலகு கூலோம் செகண்ட் -1 அல்லது ஆம்பியர் போட்டுக்கொள்ளுக்கோ. இதுக்கு இன்னொரு பேர் ஏற்ற பாய்ச்சல் வீதம், வேகமாற்று வீதம். வேகமாற்றத்துக்கு நேரம் தான் ஆர்முடுகள், வேகமாற்று வீதம். இதை நாங்கள் இப்படின்னு சொல்ல ஏற்ற பாய்ச்சல் வீதம் அப்படின்னு சொல்லலாம். அலகு நேரத்துக்கு பாயிர ஏற்றத்தின் அளவு ஏற்ற பாய்ச்சல் வீதம். அந்த மாதிரி இதை சொல்லிக்கொண்டா பிள்ளை ஒன்றும் இல்லை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல எல்லாம் இந்த விஷயம் கடை நோட் பண்ணிக்கொண்டு போகணும். சரியா? இதுதான் மின்னோட்டம். விளங்குச்சுதா? சரி. இதுல இன்னொரு விடயம் சொல்ல போறேன், கவனிங்க. இப்படி இன்னொன்று இருக்குது, மின்னோட்ட அடர்த்தி, கரண்ட் டென்சிட்டி என்று சொல்றது. அதை குறிக்கிறது J என்று, அது I என்று குறிக்கிற மாதிரி J என்று குறிக்கிறது மின்னோட்ட அடர்த்தி, கரண்ட் டென்சிட்டி என்று ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னென்றால் ஒரு பாதையில மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்க, ஒரு கம்பியில ஒரு கம்பி என்று வைய, ஒரு கம்பியில மின்னோட்டம் ஓடுது, ஓடுற மின்னோட்டம் I. ஆனா அந்த கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவு A. அப்ப A பரப்புகளால I என்ற மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். அந்த A என்ற பரப்புகளால I என்ற மின்னோட்டம். இந்த மின்னோட்ட அடர்த்தி என்றா என்னண்டா, அந்த மின்னோட்டம் ஓடுற பாதையில அலகு குறுக்குவெட்டு பரப்புகளால எவ்வளவு மின்னோட்டம் ஓடும், அதுதான் மின்னோட்ட அடர்த்தி என்று சொல்றது. அலகு குறுக்குவெட்டு மின்னோட்டம் ஓடுற பாதைக்கு செங்குத்தான அலகு குறுக்குவெட்டு பரப்பினூடான மின்னோட்டம், மின்னோட்டம் ஓடுற பாதைக்கு செங்குத்தா இருக்கிற அலகு குறுக்குவெட்டு பரப்பினூடான மின்னோட்டம். சோபா என்ற பரப்புக்கு செங்குத்தாக I என்ற மின்னோட்டம் ஓடினா
அலகு பரப்பினூடான ஓடுறன்றது ஐ/r என்று வரும். இதைத்தான் நாங்கள் மின்னோட்ட அடர்த்தி என்று சொல்றோம். இது ஒன்றும் பௌதிகமா விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனுடைய விஷயம் தெரிஞ்சா சரி. சோ இதனுடைய அலகு ஆம்பியர் மீட்டர் -2 என்று வரும். கொள்ளுங்க. மின்னோட்ட அடர்த்தி ஜி என்று போட்டிருப்பீங்க, எழுதுங்கோ. மின்னோட்ட பாதையில் உள்ள மின்னோட்ட பாதையில் உள்ள மின்னோட்டத்திற்கு செங்குத்தான அலகு பரப்பினூடான மின்னோட்டம். மின்னோட்டத்திற்கு செங்குத்தான அலகு பரப்பினூடான மின்னோட்டம். மின்னோட்டத்துக்கு செங்குத்தான அலகு பரப்பினூடான மின்னோட்டம் அப்பாதையில் உள்ள மின்னோட்ட அடர்த்தி எனப்படும். மின்னோட்ட அடர்த்தி கரண்ட் டென்சிட்டி. சரிதானே? J = I/A. யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் -2 கரண்ட் டென்சிட்டி. சரிதானே? என்ன நான் சொல்ற விளங்குதோ? சரி, நான் இன்னொரு கருத்து சொல்ல போறேன். ஒரு கடத்தி இருக்கிறது. வடிவா கவனிங்கோ. ஒரு கடத்தி இருக்கிறது, அதை புரிஞ்சு கொள்ள வேணும். கடத்தி இருக்கு, அங்கங்க எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. கடத்தியில இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான் அதெல்லாம் ஓடும், மெட்டல் ஓடான்னு எல்லாம் சொன்னான். ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. ஓகே தானே? கடத்தியில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதை கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கிற ஒரு 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 குறித்த பகுதிக்குள்ள ஒரு என் எலக்ட்ரான், ஒரு 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 என் நம்பர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இவ்வளவு ஏரியாவுக்கும் இருக்கிற எலக்ட்ரான் என் எலக்ட்ரான் வைப்போம். அப்படி கம்பி ஃபுல்லா இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இவ்வளவு ஏரியாவுக்கு இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஒரு என் வைப்போம். ஒரு என் நோட் வைங்களேன். என் நோட் எண்ணிக்கையான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கிறேன். சும்மா கலக்கி சொல்றேன் இருக்கு. கரண்டோட வலிக்கிறது. அது பேட்டரிய கம்பிக்கு இந்த முனைக்கு குறுக்க கொடுத்து கரண்டோட வலிக்கிறது வைங்களேன். கம்பி இந்த முனைக்கு குறுக்க கம்பிய பேட்டரியோட கொடுத்து கரண்டோட வலிக்கிறது வைங்க. கரண்டோட வலிக்கிட்டால் இந்த ஏரியாவில் இருக்கிற எலக்ட்ரான் எண்ணிக்கை கூடுமா குறையுமா, அல்ல அதே என்னோட இருக்குமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிறாள், இதுல பேர் தந்தெல்லாம் இதன் தானே விட்டுருக்காங்க நிறைய. என்ன சிவனயா 2088 சொல்லுங்க. சிவனயா. ஆமா சிவனயா. என்ன இந்த எலக்ட்ரான் நம்பருக்கு என்ன இப்ப நோட் இருக்குது, கரண்டோட வலிக்கிட்ட எவ்வளவு இருக்கும்? குறைய இருக்குமா கூட இருக்குமா, இல்ல என்ன இருக்கலாமா? என்ன மாதிரி? மாறாது. உண்மையாக மாறாது. அதாவது இதுல இருக்கிற 10 எலக்ட்ரான் அங்கால போதோண்டா இன்னொரு 10 எலக்ட்ரான் அந்த இடத்துக்கு வந்தே சேரும். வந்து சேராமல் அவர் போக மாட்டார். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மின்னோட்ட மாடல்ல அதான் நிகழ்வு. 10 எலக்ட்ரான் வர 10 எலக்ட்ரான் போய்கொண்டிருக்கும். அப்படியே வர 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 போய்கொண்டிருக்கும். ஆக அதுக்குள்ள ஓடாம இருக்க எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்ததோ ஓடிக்கொண்டிருக்க அந்த ஏரியால ஃப்ரீ எலக்ட்ரான் அவ்வளவுதான் இருக்கும். அதை நோட் பண்ணி கொள்ளுங்கள். அது நீங்க நோட் பண்ண அது கொண்ட பிறகு அது நீங்கள் விளங்கி எழுதி வச்சிருக்க வேண்டிய விஷயம். சரிதானே? சரி, இப்போ ஒரு முக்கியமான விடயம் கதைக்க போகிறேன். எல்லாரும் கவனிங்க. ஒரு கடத்தி சரிதானே?
கடத்தியில நீ இதுல ரெண்டு பார்த்து இருக்கிற எலக்ட்ரான் பாஞ்சு இருக்கு. அலகு நேரத்துக்கு கேபிட்டலின் எண்ணிக்கையான இலத்திரன்கள் பாய்கிறது. இந்த பக்கமா பாயுது. இலத்திரன் உங்களால ஓடிக்கொண்டிருக்கு. இலத்திரன்கள் உங்களால ஓடுது. இங்கால இலத்திரன் ஓடுது. அலகு நேரத்துக்கு நீ பாக்குறாரு யூனிட் டைம் 1 செகண்ட் வச்சுக்கொள்ள. ஒரு செகண்டுக்கு என் இலத்திரன் பாயுது. இது என்ன மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கு சொல்லுவா? நான் கேட்கிறா சொல்லுங்க. பிங்களன் 1676 பிங்களன் எஸ் பிங்களன் சார் சொல்லு என்ன மின்னோட்டம் ஓடுமான்னு சொல்லுவாப்பம். சொல்லு என்ன மின்னோட்டம் ஓடும்? என்னோடுமோ எவ்வளவு ஓடும்? என் இலத்திரன் ஓடுகிறது. ஒரு செகண்டுக்கு நீ பார்த்துட்டு என் இலத்திரன் மூவ் பண்ணி அங்கால அந்த குறுக்கோட்டை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கு. அலகு நேரத்துக்கு ஓடுற இலத்திரனுக்கு என்னென்றால் இந்த கம்பியில என்ன மின்னோட்டம் ஓடும் என்று கேட்கிறேன். மின்னோட்டம் வர விளக்கணும் சொல்லுவாப்ப நீ. நான் கேட்கிற சொல்றேன் மின்னோட்டம் வர விளக்கணும் சொல்றேன் என்னண்டு அலகு நேரத்தை தாண்டி சொல்ற ஏற்றத்தின் அளவு. நான் சொல்ல என் இலத்திரன் போகுது. ஒரு இலத்திரன் என்னோட குறிச்சா ஞாபகம் இருக்கு உனக்கு? ஒரு இலத்திரன் எண்ணி அந்த கோதாரியை சொல்லதான் கேட்கிறேன். சோ ஓடுற மின்னோட்டம் எண்ணி. ஏனென்றால் ஒரு இலத்திரன் போனா ஏற்றம் போகும். அப்ப எண்ணி இலத்திரன் போனா எண்ணி ஏற்றம் போகும். அந்த எண்ணிலத்திரம் எவ்வளவு நேரத்துல போகுது? அலகு நேரத்துல போகுது. அப்ப அலகு நேரத்துக்கு எண்ணி ஏற்றம் போகுது. அந்த இளமத்தானடா மின்னோட்டம் பண்ணி சொல்றான். விளங்குதோ? இன்றைக்கு தெரியணும். அப்ப யாதாயினும் ஒரு குறுக்குவெட்டு பிறப்ப ஒரு கம்பி இந்த கடத்தி இந்த குறுக்குவெட்டு பிறப்ப அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கை எண்ணாக இருந்தால் அந்த பாத கம்பியில உள்ள மின்னோட்டம் எண்ணி என்று நாங்கள் சொல்லலாம். சொல்ல விளங்குதா? எழுதிக் கொள்ளுங்க. நாட் ஒன் சரிதானே? கடத்தி ஒன்றின் குறுக்குவெட்டு பரப்பை அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கை என்னாயின் கேபிட்டல் என்னாயின் அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கை கேபிட்டல் என்னாயின். சரியா? அக்கடத்தியில் உள்ள மின்னோட்டம் I சமன் NE ஆகும். அக்கடத்தியில் உள்ள மின்னோட்டம் I சமன் NE ஆகும். கடத்தியில் உள்ள மின்னோட்டம் I சமன் NE ஆகும். E என்ற இலத்திரன் ஏற்றம், N என்றது அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு விஷயம். சரிதானே? அடுத்த விடயம் சொல்ல போகிறேன். சரியோ? எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த விடயம் ஒன்று சொல்ல போறேன். சரிதானே? சரி. இப்ப என்னென்றால் இந்த விடயத்தை வடிவாக அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒரு நுழைவுக்காக சொல்லுகிறேன். ஒரு கடத்தி இலத்திரன் ஓடிக்கொண்டிருக்கு. மின்னோட்டம் ஓடையக்கு இலத்திரன் ஓடுது. நான் கேட்கிறேன், ஒரு மாறாத மின்னோட்டம் 5 ஆம்பியர் மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இலத்திரன்கள் என்ன மாறா வேகத்தில் ஓடுகின்றன, மாறுகிற வேகத்தில் ஓடுகின்றனவா? மாறா வேகத்தில் ஓடுகின்றனவா, மாறுகின்ற வேகத்தில் ஓடுகின்றனவா? மாறா வேகத்தில் ஓடுகின்றனவா, மாறுகிற வேகத்தில் ஓடுகின்றனவா? சொல்லுங்கள். மாறாத வேகம். விளங்கல? மாறாத வேகம். மாறா வேகம். யார் சொல்றது மாறா வேகம் என்று? பிரணவன். விளங்கல? பிரணவன் சொல்றீங்க. குட். பாப்போம் மாறாவத்தில் ஓடுங்க நீங்க சொல்றீங்க. இன்னொரு ஆளை கேட்டு பாப்போம். தம்பி
யார் இன்னொரு கேப்பம் சிவப்பிரியா 12:33 சிவப்பிரியா சிவப்பிரியா சார் சொல்லு மாராவத்தில் ஓடுதா மாராவத்தில் ஓடுதா என்ன மாதிரி மாறாவதுதான் மாராவத்தில் ஓடுது ஆனால் வேற இன்னொரு ஆளை கேட்டு பார்ப்போம் யார அந்த மற்ற டாக்டர் தம்பி சொல்லு லவன் சொல்லு ஐயா லவன் சொல்லு சார் அந்த ரெசிஸ்டன்ஸால சிலவுல மாறலாமா என்ன மாறலாமன்னு என்ன அந்த அடிபட்டு மோதுபடுறதால வெரி குட் வெரி குட் வெரி குட் அவன் சொல்றான் இது ஓடிக்கொண்டிருக்க அடிபடும் அப்ப மின்விசை தாக்கி கொண்டே இருக்குமே மின்விசை தாக்கி கொண்டே இருக்கும் மடிவா புரிஞ்சு கொள்ளுங்கள் மின்விசை தாக்கி கொண்டே இருக்கும் அப்போ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கத்துக்கு அந்த ஓடுற பக்கத்துக்கு விசை தாக்கி கொண்டிருக்கும் அதுல விசை தாக்குறபடியே ஆறு முடியும் என்னையும் ஒரு வேகத்தை பொறுக்க அடிபடும் திருப்பி அமர்முடும் திருப்பி ஆறுமுடும் அடிபட்டு வேகத்தை குறைக்கும் அமர்முடும் ஆறுமுடும் அமர்முடும் அப்படியே ஆறுமுடி அப்படித்தான் போய்கொண்டு ஆக நாங்கள் இந்த இலத்திரனுடைய வேகம் என்று ஒரு வேகத்தை கதைச்சால் அது ஒரு அவரேஜ் வெலோசிட்டி மாதிரி விளங்குதா சொல்றது ஒரு சராசரி வேகம் மாதிரித்தான் சராசரி கதி மாதிரித்தான் நாங்கள் அதை கதைக்க வேண்டி வரும் உண்மையா கூடி குறைஞ்சு அப்படித்தான் இருக்கும் சராசரி கதியாகத்தான் நாங்கள் கதைக்க வேண்டி வரும் சொல்ல விளங்குதா ஓகே அப்ப நான் இப்ப கேட்கிறேன் அது கூடி குறைஞ்சு கொண்டு இருக்கும் அதுக்குள்ள வேகம் அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க கூடுறதும் குறையறதும் அப்படி ஒரு நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்கும் சரியா சரி அப்ப நான் கேட்கிறேன் டெனிக்ஷன் சொல்லு எஸ் டெனிக்ஷன் இருக்கிறியா 1467 டெனிக்ஷன் சொல்லுங்க நான் இப்ப என்ன கேட்கிறேன் அப்ப இந்த இலத்திரனுக்கு நாங்கள் விசை கொடுத்து கொண்டே இருக்கணுமா அல்லது விசை கொடுக்காமட்டா ஓடிக்கொண்டே இருக்குமா என்ன நினைக்கிறீங்க விசா கொடுத்து கொண்டிருக்கதான் இந்த அவரேஜ் வில்லேஜ்ல போய் கொண்டிருக்கும் நாங்கள் ஏதோ ஒரு மாறாத எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்தால் ஏதோ ஒரு அவரேஜ் வில்லேஜ்ல ஓடிக்கொண்டிருக்கும் சொல்ற விளங்குதா இதை புரிஞ்சு கொள்ள வேணும் ஆனா கூடி குறைஞ்சோண்டிருக்கு கூடி ஒரு கணத்துக்கு கூடு சும்மா ஒரு கணம்ன்றதாக மில்லி ஒரு 15 6 செகண்டுக்குள்ள அப்படி ஏறி இறங்கி கொண்டிருக்கும் கட்ட கடந்து இறங்க அப்படி நடந்து கொண்டிருக்கும் கடை விளங்குதா சோ பாடம் அதை புரிஞ்சு கொள்ளுங்க அந்த விஷயத்த தெரிஞ்சு கொள்ளுங்க சரியா அப்ப கூடி குறைஞ்சு கொண்டு இருப்பார் அதாவது அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல விளங்குதா நான் சொல்றது கூடி குறைஞ்சு கொண்டு இருப்பார் அந்த விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிதானே நாங்கள் அதுக்கு விசை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் சரிதானே இப்ப நான் கேட்கிறேன் தம்பி லவன் சொல்லுங்க மீ கடத்திக்கு குறுக்க நாங்கள் ஒரு பேட்டரியை கொடுத்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார் அங்க மாறாதா சார் என்ன அங்க இல்ல நாங்க ஒரு பேட்டரியின் முனைய கொடுத்துருக்கிறோம் மீ கடத்தியை குறுக்க அங்க ஏற்றங்கள் என்ன செய்யணும்னு இருக்கு மீ கடத்தின்றது தடையே இல்லை ஒரே ஸ்பீட்ல போகும் சார் விளங்கல ஒரே ஸ்பீட்ல எல்லாமே ஒரே ஸ்பீட்ல போய்க்கணும் அப்படியா படிவா யோசிச்சு சொல்லடா இல்ல அக்ஸலரேட் பண்ணி கொண்டு போவோம் அங்க அக்ஸலரேட் பண்ணும் அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை இங்க ஒரு அவரேஜ் ஒரு மாறாத கதியில் ஓடும் தடை உள்ளதுக்குள்ள நீங்கள் பேட்டரியை கொடுத்தால் ஒரு அதான் மாறாத மின்னோட்டம் ஓடுறது விளங்குதா ஆனா மீ கடத்தியில ஒரு பேட்டரியை கொடுத்தால் மின்னோட்டம் கணம் மாறிக்கொண்டே அக்ஸலரேட் பண்ணி கொண்டிருக்கும் ஓடுற வீதம் பாயிற வீதம் மாறும் விளங்குதா அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கணும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க அதுல எல்லாம் விளங்குவோம் சொல்லு யார் கேட்கிறோம் சொல்லு இதுல நீங்க இலத்திரனல் மோதுபடுதுன்னு சொல்றது அணுக்களோட தான் அணுக்களோட மோதும் மீ கடத்திக்கு அப்படி மோதல் நடக்காம ஓடுறது பாதை இருக்கதான் கதை அதான் மீ கடத்திக்க மோதாம அங்கே மன இருக்கும் மோதாம போறதுக்குரிய பாதை அமைப்பு அங்கே இருக்கிறது அதுக்குள்ள அந்த மாதிரி கட்டமைப்புகள் அப்படி இருக்கும் சரியா ரைட்
இப்ப அங்க நீ ஒரு பேட்டரியை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணு. அங்க போய் மாறா கதை ஒன்றும் கதையும் இல்லை. சரியா? ரைட். இப்ப நான் கேட்கிறேன், இன்னொரு கதையை கேட்கிறேன். நான் கொடுக்கிற பேட்டரியினுடைய அழுத்த வேறுபாடு கூடினால் இந்த கம்பிக்கு உள்ள உருவாகிற மின்புல வலிமை கூடும். அப்ப ஏற்றத்து மீது தாக்குற விசை கூடும். அப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? கம்பி கொடுக்கிற அழுத்த வேறுபாடு பேட்டரியின் வோல்டேஜ் கூடிச்சா அதுக்குள்ள ஒரு மின்புல வலிமை கூடும். மின்புல வலிமை கூடினால் ஏற்றத்து மீது தாக்குற விசை கூடும். என்ன நடக்கும் தம்பி? சொல்லுங்க. ஆர் கூப்பிட்டாதான் சொல்லுவாங்க. கனெக்ஷன் சொல்லு. டினெக்ஷன் சொல்லடா. என்ன கேள்வி? நீங்க கனவுல நிக்கிறீங்க. அடே நான் கேட்கறது, ஒரு கம்பியில கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. நீ கொடுக்குற பேட்டரியோட தான் கரண்ட் ஓடும். அந்த பேட்டரியின் வோல்டேஜை கூட்டியா என்ன நடக்கும் கேட்கிறேன்டா. ஆம்பியர் கூடும். பேட்டரியின் வோல்டேஜை கூட்டணும். ஆம்பியர் கூடுதல்லோ. அது ஆம்பியர் கூடுதா என்ன நடக்குன்னு கேட்கிறாங்க. கூடுது இலத்திரன் முந்தின சராசரி கதியை விட இப்ப கூடின சராசரி கதியுடன் ஓடும். அவ்வளவுதான் விஷயம். முந்தினதை விட கூடின சராசரி கதியோட அவர் ஓடுவார். ஸ்பீட் கூடும். அவ்வளவுதான். அதே ஆக்கெல்லாம் ஓட போயிடும். ஒரு நம்பர் ஒன்றும் கூட போற இல்லை. ஏற்கனவே 6 ஓடினாக்கெல்லாம் ஓட போயிடும். முந்தின அவரேஜ் ஸ்பீடை விட இப்ப கொஞ்சம் கூடின ஸ்பீட்ல ஓடிவிடும். அவ்வளவுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்க. சும்மா அப்படி இதெல்லாம் நோட் சொல்லி கொண்டிருக்கலாம். சரியா? சரியா? அடுத்த முக்கியமான விடயம் கதைக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு நோட் ஒன்று பார்க்க போறோம். இது பின்னுக்கு வேறு இடங்களுக்கும் இது தேவைப்படும். அதுக்காக சொல்லுகிறேன். ஒரு கடத்தி, எல்லாரும் கவனிங்கள். கடத்தியினுடைய ஒரு குறுக்குவெட்டு பரப்பு, அதனுடைய பரப்பளவு தானே. இந்த கடத்தியினோடு இலத்திரன்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அதனுடைய சராசரியான கதி ட்ரிப் வெலாசிட்டி ஸ்மால் v என்று தரப்பட்டிருக்கு. அப்படி அவரேஜா அப்படி ஒரு ஸ்பீட்ல ஓடிக்கொண்டிருக்கிறேன். விளங்குதா? என்னப்பா நான் சொல்ற விளங்குதா? அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரிதானே? அப்படி ஓடினேன். ரைட், ஓகே, ஓடினேன். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரிதானே? சராசரியாக v என்ற கதியுடன் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். a என்ற குறுக்குவெட்டு பரப்பு. இலத்திரன் இந்த திசையில ஓடினா மின்னோட்டம் அப்படி ஓடும். அந்த கம்பியில மற்ற பக்கமா ஓடிக்கொண்டிருக்கும். சரி, ஓடிக்கொண்டிருக்கிற மற்ற பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற மின்னோட்டம் ஐயன்னு வைக்கிறேன். சரியோ? இந்த இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் அது நாங்கள் வளம முந்திய சொல்லி போட்டான். அதை ஈ என்று குறிக்கிறேன். அதுக்கான மைனஸ் ஈ என்று ஏற்றத்தின் பருமனை குறிக்கிறேன் நீ. சரி, ஏற்றத்தின் பருமனை குறிக்கிறேன் நீ. மற்றது அந்த மைனஸ் ஈ என்றது அந்த ஏற்றத்தின் ஓடுறதுக்கு எதிரான மின்னோட்டம் இங்கே போட்டோம் முதலே. சரி, இப்ப இந்த கடத்தியினுடைய அலகு கன அளவில் உள்ள சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை, யூனிட் வால்யூம்ல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்பர் என்ன? அது சிமோல் என்னன்னு குறிக்கணும். வளமையா சிமோல் என்ன குறிக்கிறது? சிமோல் எண். அலகு கன அளவில் உள்ள சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை தெரிய வேண்டும். சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன். செப்பு அதனுடைய அலகு கன அளவு என்றால் 1 மீட்டர் கனம். 1 மீட்டர் கனம் செப்பு. 1 மீட்டர் அகல, 1 மீட்டர் உயர, 1 மீட்டர் நீள ஒரு செப்பு குத்தி எடுத்தால் அதுக்குள்ள எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும் என்றால் 10⁻29 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். 10⁻29 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு ஒரு மீட்டர் கணக்கு. அப்ப 10⁻29 மீட்டர் மைனஸ் 3. ஒரு மீட்டர் கணத்துக்கு 10⁻29 சுயாதீன இலத்திரங்கள் இருக்கும். அதை விட மற்ற இலத்திரங்கள் இன்னும் தொகையா இருக்கும். நாங்க மற்ற உள்ளொழுக்கு அடுத்த அதே ஒழுக்குல இல்ல, இது இறுதி ஓடுல இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு இலத்திரன் வெளியில வரும் ஃப்ரீயா. 10⁻29 10⁻29 தம்பி ஒன்றுக்கு பக்கத்துல 29 சேவர் போடணும் தம்பி. அது வாஜி பாக்கிலாத பெரிய நம்பர். அவ்வளவு ஒரு மீட்டர் கணத்துல அவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. அதை விட அசைய முடியாத அதை விட உரிப்பட கிடக்கு. விளங்குதோ? 10⁻29 அது சும்மா ஒரு மைண்ட்ல இருக்கும். அந்த நம்பர்ன்றது ஞாபகம் இருக்கும். அதை நான் என்னன்னு சும்மா வைக்கணும். அது திரவியம் மாறுபடும். பட் இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு அணு கிட்டத்தட்ட ஒரு ஒரு செப்பு அணு, செப்பின் ஒரு அணு ஒரு இலத்திரம் ஃப்ரீயாவிடும். அதுல கன இலத்திரம் இருக்கும். ஒரு இலத்திரம் ஃப்ரீயாவிடும் ஓடுறது ஒரு அணு. அப்ப இது இளைஞர் நோக்கம் என்ன விளங்குது? 1 மீட்டர் கணம் செப்புல
கிட்டத்தட்ட 1029 அணுக்களும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அணு ஒவ்வொரு இலத்திரம் விட்டா தான் இவ்வளவு வரலாம். அதையும் மைண்ட்ல போட்டுக்கொள்வோம். சும்மா ஒரு அதை பக்கம் இங்கே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லிக்க அதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சும்மா விளையாட்டு இல்லை அது. சொல்லி கொண்டிருக்கோம் விளையாண்டு கொண்டிருக்கோம். என்ன விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கணும். சரியா சரியா ரைட். நான் இனி சொல்ற கதையை கவனித்துக் கொள்ளுங்க எல்லாரும். அந்த கதை இருக்கட்டுக்கும். இந்த கம்பி இந்த கடத்தியின் அழகான உள்ள சுயநலத்தினிக்கு என்றால் இந்த கடத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிற மின்னோட்டம் ஐயை நாங்கள் எழுதலாம் NAVE என்று எழுதி கொள்ளலாம். என்னென்று எழுதி கொள்ளலாம்? NAVE, நேவி என்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அல்லது VANE, வாணி என்று என்ன சனி என்றாலும் ஞாபகம் வச்சுக் கொள்ளு. விளங்குதால கடத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற மின்னோட்டம் ஐ வந்து NAVE, அது தெரிய வரும். இதுதான் ஒரு மின்னோட்டம். விளங்குதானே? நோட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்த நோட் ஒன்று போட்டு எழுதுங்கள். இந்த முதல் ஒரு நோட் எழுதினாங்களோ அலையத்தில் ஒரு குறுக்கோட்டு பிறப்பு கேபிலன் இலத்திரம் தானே எண்ணி மின்னோட்டம் பண்ற மாதிரி இந்த கேஸ் இருந்தால் அவரேஜ் வெலாசிட்டி V. அல்ல நானே சொல்லவா? படத்தை போடுங்க, நான் சொல்றேன். மிச்சம் படத்தை போடுங்க, நான் சொல்றேன். இளைகொள்ளுங்கோ. அலகு கன அளவில் உள்ள ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை சிமோல் என்னும் அலகு கன அளவில் உள்ள ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை சிமோல் என்னும் அலகு கன அளவில் உள்ள ஏற்றக்காவிகள் எண்ணிக்கை என்னப்பா? சிமோல் என்னும் சரியோ? குறுக்குவெட்டு பரப்பு ஏயும் உடைய கடத்தி ஒன்றில் மின்னோட்டத்தின் போது சுயாதீன இலத்திரன்களின் சராசரி நகரல் கதி சிமோல் V ஆயின் ட்ரிப் வெலாசிட்டி சராசரி நகரல் கதி V ஆயின் அக்கடத்தியில் உள்ள மின்னோட்டம் I சமன் NAVE ஆகும். அக்கடத்தியில் உள்ள மின்னோட்டம் I சமன் NAVE ஆகும். அந்த கடத்தியில் உள்ள மின்னோட்டம் I சமன் என்னப்பா? NAVE ஆகும். கடத்தியில் உள்ள மின்னோட்டம் I சமன் NAVE ஆகும். சரிதானே? அல்லது VA நீ என்ன நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது நிறுவ தெரியுமா ஆக்களுக்கு? மற்ற தம்பி நான் இப்ப சேவை ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக தான் சில விஷயங்களை முன்னுக்கே சொல்லி கொண்டு வருவேன். அதுக்கெல்லாம் மறந்து போகக்கூடாது. நோட் பண்ணி வச்சு அது ஞாபகம் இருந்தா தான் ஏன் இது சொல்லப்படுது, என்ன நடக்குது என்றது புரிந்து கொள்ளும். இல்லைன்னா விளங்கா. நான் உங்களுக்கு சொல்ற விளங்குது, அதை புரிஞ்சு கொள்ளணும் நீங்க. சரியா? வேணுமெண்டா இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்க. இது எப்படி வருதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க. மின்னோட்டம்ண்டா வரவிலக்குன்னு உங்களுக்கு தெரியும். அழகு நேரத்தில் பூரா ஏற்றங்கள் அழகு நேரத்தில் பூரா ஏற்றத்தின் அளவு தான் மின்னோட்டம். சரி பாருங்க, சும்மா சொல்ல உங்களுக்கு விளங்கம் பண்ண நீங்க நோட் பண்ணி வச்சுக் கொள்ளலாம்.
இப்ப பி கதியில அவரேஜா போகுதுண்டா நான் கேட்கிறேன் இந்த குறுக்குவெட்டு பரப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு இலத்திரன் தாண்டும் என்றால் இதுல இருந்து வி தூரம் வரை உள்ள இலத்திரங்கள் தாண்டும். ஏனென்றா வி வேகம் என்ன ஒரு செகண்ட் வி தூரம் போகும். அப்ப நான் சொல்ல இந்த குறுக்குவெட்டுல இருந்து வி தூரம் வரை உள்ள அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அவ்வளவு இந்த இடத்தை தாண்டும் ஒரு செகண்ட். அதுக்குள்ள இருக்கிற ஃப்ரீயா ஓடிக்கொண்டிருக்க எலக்ட்ரான் அவ்வளவு இந்த குறுக்குவெட்டு பரப்ப தாண்டவா தாண்டாதா தாண்டும். அப்ப அதுல இருந்து வி தூரத்தில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவ்வளவு வந்து அந்த குறுக்குவெட்டு பரப்பை தாண்டி வெளியில போகும். ஓகே தானே? ஓகே சரி, அது நியாயம். சரி, இப்ப பிரச்சனையை கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருந்து வி தூரத்தில் உள்ள இலத்திரங்கள் அவ்வளவு அந்த குறுக்குவெட்டு பரப்பை தாண்டி வெளியில போகும். சரி, இதுல எவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு? சரி, இவ்வளவு கன அளவு என்ன? இது ஏ நீளம், இது வி தூரம். அப்ப ஏவி தான் கன அளவு. குட். அப்ப ஏவி கன அளவுக்கு இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான் அவ்வளவு தாண்டும் ஒரு செகண்ட்ல. குட். ஆனா எனக்கு தெரியும் அழகு கன அளவுல என்ன இலத்திரன் இருக்கு. அப்ப ஏவி கன அளவு எவ்வளவு இருக்கு? ஏவி இன்ட்டு என்னென்ற இலத்திரங்கள் இருக்கு. குட். அப்ப இவ்வளவு நம்பர் இலத்திரன் வெளியில தாண்டும் ஒரு செகண்ட்ல. ஆனா ஒரு இலத்திரம் தானே ஈயேற்றம் போகும். அப்ப இவ்வளவு இலத்திரம் தானே இவ்வளவு தர ஈயேற்றம் வெளியில போகும். எவ்வளவு நேரத்துல போகும்? ஒரு செகண்ட்ல போகும். அப்ப மின்னோட்டம் இனி முன்னுக்கு பின்னுக்கு என்ன ஏவி என்ன பண்றாலும் விளங்குதா? உனக்கு இது ஒன்றும் தேவையில்லை. இது விளங்கினா நல்லா அழகு நேரத்துல இவ்வளவு இலத்திரம் இவ்வளவு ஏற்றம் போகுது. அப்ப அதான் மின்னோட்டம். என்னென்னா விளங்குற மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆனா இலத்திரம் ஒரு செகண்ட் தான் அந்த மின்னோட்டம் இருக்கு. தம்பி சரியா? ஓகேயா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ண சொல்லுங்க, நான் அடுத்த விஷயத்து போறதுக்கு. நீ கதையா அட சொல்லுங்கடாப்பா. அட சரியா? ஓகேடா, எழுதி போட்டீங்களாடா? இல்லையாடா? எழுதியாச்சு. ஓகே, முதலாவது கேள்வி. இவ்வளவு சமன்பாட்டையும் பயன்படுத்த என்னென்ன சமன்பாடு படித்தோம்? மின்னோட்டம் என்றால் Q/T, அலகு நேரத்தில் பாயும் ஏற்றத்தின் அளவு தான் மின்னோட்டம். I = Q/T என்ற ஒரு சமன்பாடு படித்தோம். மற்ற ஓடுற மின்னோட்டம் I வந்து I = NE என்ற ஒரு சமன்பாடு படித்தோம். அல்லது இது என்னன்றது அலகு நேரத்தில் தாண்டி செல்ற ஒரு குறுக்கோட்டு பிறப்ப தாண்டி செல்ற இலத்திரன் எண்ணிக்கை. அலகு அளவில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை சிமோலன் அது சார்பாடு இருக்கிறோம். I = NaVe அப்படி ஒரு சமன்பாடு இருக்கிறோம். மற்றது J= மின்னோட்ட அடர்த்தி, அது I/A என்று பார்த்திருக்கிறோம். இவ்வளவு சமன்பாட்டுக்கு கேள்வி கேட்க போறேன். சரியோ? முதலாவது கேள்வி 0.5 மில்லிமீட்டர் குறுக்குவெட்டு பெறக்கூடிய மில்லிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பெறக்கூடிய 0.5 மில்லிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பெறக்கூடிய 0.5 மில்லிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பெறக்கூடிய செப்பு கம்பியினோடு 3.2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. செப்பு கம்பியினோடு 3.2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. செப்பின் அலகு கன அளவில் உள்ள ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை 10⁻29 மீட்டர்-3 ஆயில். ஒரு மீட்டர் கணத்துக்கு இவ்வளவு 10⁻29 மீட்டர்-3 ஆயில். முதலாவது கேள்வி,
கடத்தியில் உள்ள மின்னோட்ட அடர்த்தி யாது? கரண்ட் டென்சிட்டி எவ்வளவுன்றது முதல் கேள்வி. சொல்லுங்க பாபு. கடத்தியில் உள்ள மின்னோட்டத்தின் அளவு யாது? கடத்தியில் உள்ள மின்னோட்டத்தின் அளவு யாது? சொல்லுங்க பாபு. கடத்தியில் உள்ள மின்னோட்டத்தின் அளவு யாது? என்ன சாரி, மின்னோட்ட அடர்த்தி யாது? சாரி, மின்னோட்ட அடர்த்தி யாது? எவ்வளவு? ஆனா சொல்லுங்கடா. சோபிதா சொல்லு. 2243 எம் சோபிதா. 2243 எம் சோபிதா. ஏய் சோபிதா சொல்லு. நிப்பாடி விடுவோமா? சோபிதா. ஹலோ சார். என்ன நிப்பாட்டு தான் கதை வருது கூட, மற்றபடி எங்க கதையை காணையில. சரி, என்ன மின்னோட்ட அடர்த்தி சொல்லு. கரண்ட் டென்சிட்டி எவ்வளவு? என்ன செய்துட்டு என்ன சொல்றது? சவுன்பாடு போட்டா கூட வருது. ஜே மின்னோட்ட அடர்த்தி ஜே சமன் ஐ ஓவர் ஏப்பா போட்டா சரி. எவ்வளவு சொல்லு. மின்னோட்டம் 3.2 ஆம்பியர். அப்ப 3.2 பரப்பு 0.5. அப்ப எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்த வேணும். 0.5 மில்லிமீட்டர்டா 10 மில்லிமீட்டர் இருக்கா 10/6. சொல்லப்பா சுருக்கி எவ்வளவு? சொல்ல சுருக்கி. அப்படியே சொல்லுங்க. அடி சுருக்கு இப்படி சொல்ல நடிகாக்காண்டு. இன்னொரு ஆள் சொல்லு. 6வது ஆள் சொல்லு. இப்படியே சொல்லு. 16. என்னப்பா இதை சுருக்கி சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? இது தசமஞ்சா அரை எண்டா அந்த 2 மேல போனால் 2 வரைக்கும் 6 வரும். 6 10/6 மேல போனா 16 விளங்குதா? 6 16 ஆம்பியர் மீட்டர் -2 அலகு வரும். எஸ்ஐ யூனிட்ல அலகு வரும். என்ன சோபிதா உனக்கு என்ன சுருக்க தெரிய இல்லையா? ஏய் இந்த பள்ளிக்கூடம் சோபிதா கதையப்பா கதை கடைக்கு பாடி விட்டுருவேன். என்ன கதை வருது உனக்கு? என்ன வீட்டுல படத்துக்கு என்ன செய்யறாய்? என்ன என்ன செய்யறது? இல்ல இது செய்ய என்ன கிடக்கு? நாங்க படிக்க போறது என்ன கிடக்கு? சும்மா தேவார கணக்கு கிடக்கு. இது செய்யலன்னு நம்மளாம் சொல்லி என்ன நடக்குது? அக்கறையா இருக்கிறீங்களா இல்ல சும்மா கணக்கு இருக்கிறீங்களா? கேட்டதுக்கு டக்குனு முதல் சுருக்கிறதுக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு விளங்கல. என்ன உதவே தெரியலையேண்டா. அப்ப என்னத்தை படிக்க போறீங்கன்னு எனக்கு விளங்கலையம்மா. தயவு செய்து வகுப்புல இருக்க ரெடியா இருக்கணும். என்ன கேட்டாலும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்கு கவனிச்சு கொண்டிருக்கோம் என்ன சொல்றோம். ஒரு குழந்தை பிள்ளைக்கு 8ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பிள்ளை கொடுத்தா சுருக்கி சொல்லு கண்டு. அடுத்தால் அபிநயா டி அபிநயா 1426 இருக்கிறியா? டி அபிநயா 1426 ஆள் இல்ல? ஆள் இல்லையா? ஆளை நிப்பாடுங்க. ஆள் இருக்கிறாவா இல்லையா? ஒரு கதையும் இல்லை. ஆள் இல்ல நிப்பாடுங்க. ஆள் வேறட்டுக்கு அதான் புரியுது. இடையில கூப்பிட்டு பார்த்தா தெரியும் செம்மறிகள் என்ன செய்யுது. அபிஷன் 1776 அபிஷன் கதையடா சத்தமா கதையடா. அபிஷன் இருக்கிறியா? அடுத்த சொல்லு. இருக்கிறியா? பாபுல இருக்கிறியா? கேட்டோன்னா பதில் சொல்லணுமா? அடுத்த கேள்வி. கடத்தியின் ஜாதாயம் ஒரு குறுக்குவெட்டு பரப்பை 2 செகண்டில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு யார்? இதான் 2வது. கடத்தியின் ஜாதாயம் ஒரு குறுக்குவெட்டு பரப்பை 2 செகண்டில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு யார்?
2 செகண்டில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு யாது? சொல்லு. 2 செகண்டில் தாண்டி செல்லும் ஏற்றத்தின் அளவு யாது? சார் ஹலோ சார். சார் சார் ஒன்றும் கேட்கல சார். தம்பி கதை கேக்குது. யாரோ ஒரு ஆள் டக்குன்னு சொல்லு. சிவா சொல்லு. சிவா கேக்குதா? என்ன கடன் விடுறா உங்க இந்த மாதிரி தெரியல. சரி, இப்ப கேள்வி வந்து 2 செகண்ட்ல யாதான ஒரு குறுக்குவெட்டு பிறப்ப தாண்டி செல்ற ஈட்டத்தின் அளவு எவ்வளவு? எவ்வளவு சொல்லுங்களா? 6 கூலும் சார். 6 கூலம். அதுக்கு தான் இந்த சமன்பாடு இருக்கு. இருங்கோ. அப்ப இந்த சமன்பாடுல போறான் I சமன் Q/T சமன்பாடுல அலகு நேரத்துல போற ஐட்டம் தான் Q. அப்ப அந்த Q வேணுமென்றால் என்ன செய்ய? I அலகு நேரத்துல போற ஐட்டம் தான் I. அப்ப Q வேணுமென்றால் IT என்று வரும். இல்ல I தெரியும் T தெரியும் போட்டு பெருக்கினா அந்த ஐட்டம் வரும். எவ்வளவு ஐட்டம் வருது? இது வந்து 3.2 நேரம் 2 பெருக்கினால் 6.4 கூலோம். என்னப்பா சும்மா ஒரு தான் டக்குன்னு 6.4 எழுதுவான். அடே 3.2 ஆம்பியர் என்ன அர்த்தம் தெரியுமோ? அலகு நேரத்துக்கு 3.2 கூலோம் போகுதுன்ற அர்த்தம். அலகு நேரத்துக்கு போற ஐட்டம் தான் மின்னோட்டம். அலகு நேரத்துக்கு 3.2 கூலோம் போகுது என்றால் 2 செகண்டுக்கு எவ்வளோடா போகும்? 1 செகண்ட் 3.2 போகுதுன்றா 2 செகண்டுக்கு எவ்வளோடா போகும்? 2 செகண்டுக்கு எவ்வளோ போகும் சொல்லுங்கப்பா. மடங்கு 3.2 அவ்வளோ சொன்னா அலுவலும் டக்குனு அளவாகிறது. இதை பார்க்க தெரியாமல் நீங்க 2 செய்யப்பட்டா எலக்ட்ரிசிட்டி அது சும்மா லட்சம் பார்க்குற மாதிரி வேலை இல்லை. எலக்ட்ரிசிட்டி 100 தரம் இல்லையா? கரெக்டா கூட இங்க கரண்ட் 2 கொஞ்சம் 100 சனத்தை காணல. என்ன சீரழி வாக்குறாங்க.
சீரழிஞ்ச நாடம் உண்டு இல்லை. அதை கூட செய்ய தெரியா. சரி, இப்ப கரண்ட் வந்துடு. இப்ப கரண்ட் வந்துடுது போடாக்கு. அடுத்த கேள்வி கேட்கிறான்னு சொல்லி ஒரு டக்குன்னு சொல்லு கேள்வி சொல்ல போறோம். ஆமாம் சார். கேக்குதா? கேக்குதா? கேக்குது சார். சரி, கேக்குதாரா? ஓகே ஓகே. அடுத்த கேள்வி. அப்ப இது 3 சென் இல்ல 6 சென் 4 கிலோமீட்டர். சரி, அடுத்தது இப்படி கேள்வி. கடத்தியின் ஆதாயம் ஒரு குறுக்குவெட்டு பரப்பை அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கை யார்? ஒரு செகண்ட்ல எத்தனை இலத்திரன் ஒரு இடத்தை தாண்டும்? கடத்தியின் ஆதாயம் ஒரு குறுக்குவெட்டு பரப்பை அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது? அலகு நேரத்தில் தாண்டி செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது? சொல்லுங்க பாப்போம். 2 × 10⁻19. 2 × 10⁻19. அலகு நேரத்தில் தாண்டி செல்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது? அலகு நேரத்தில் தாண்டி செல்ற இலத்திரன் எண்ணிக்கை தாண்டா என்னண்டா ஐசம் ஊர்ற மீனோட ஐசமன் எண்ணி அப்ப சொல்றாங்க பாப்பா சொன்ன சரி போட நீங்க ஐசவன் எண்ணி இது என்னத்தான் கேட்கிறோம். இதான் எந்த அலகு நேரத்தில் தாண்டி அது என்ன வந்து ஐங்கிளி 2 பேரும் ஐ வந்து 3.2 இலத்திரன் ஏற்றம் வந்து 1.6 தர 10⁻19. அதான் அவன் சொல்றான் வெட்டுப்பட்டு 2 தர 10⁻19 அவ்வளவு இலத்திரன்கள் எழுதிக்கொள்ளணும். இவ்வளவு இலத்திரங்கள் 2 தர 10⁻19 இலத்திரங்கள் ஒரு சக்கல பாய் ஒரு இடத்தை 2 ஒரு செகண்ட்ல 2 தர 10⁻19 இலத்திரங்கள் கடந்து செல்லும். சரிதானே? 2 தர 10⁻19 இலத்திரங்கள் தாண்டி செல்லும். சரி, அடுத்த கேள்வி. கடத்தியில் உள்ள இலத்திரன்களின் சுயாதீன இலத்திரன்களின் சராசரி நகரல் கதி யார்? அதுக்கு I7 NAV போட்டா இல்ல V காணணும். கடத்தியில் உள்ள இலத்திரன்களின் சராசரி நகரல் கதி யார்? I7 NAV இருக்கிற V காண வேண்டும். நீ இதுல வந்து இந்த எண் வந்து வேற, நீ கண்ட எண் வேற. இப்ப கொஞ்சம் கண்டேன் அது அலகு நேரத்துல தாண்டி செல்ல இலத்திரன் எண்ணிக்கை. இதுல போட வேண்டிய எண் வந்து அலகு கன அளவில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை. அது முதல்ல தந்திருக்கு 10⁻29 அதை போடுவோம். அது அந்த அந்த எண் வந்து அலகு கன அளவில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை. என்ன சொன்னாலும் இங்க கனவில் நிற்கும். ஆனா இங்க சோனில தானே ஏழு படிக்காது வலிக்க நிற்கும் கூட்டாளித்த தெரியாம. I7 NAV போட்டு சுருக்க சரி. அதுல விய காணதான் அலகு கனங்கள என்ன இலத்திரன்களின் சராசரி நகரல் கதி யாது?
So 4 into 10 to the negative 4. என்ன போ 4 into 10 to the negative 4 meter second minus 1. அவன் சொல்றான் 4 தர 10⁻4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ன்றான். கிட்டத்தட்ட அப்படித்தான் பெரும்போல் நடக்கு. கவனிங்க, என்ன நான் போட்டு காட்டுறேன். I7 NAVல போட்டு அந்த பிஏ காரணம் அது வந்து ஐயோவ NAE என்று வரும். என் வந்து 10⁻29, ஏ வந்து 0.5 தர 10⁻6, அதை செய்யுனில கூட வேணும். இலத்திரன் ஏற்றம் வந்து 1.6 தர 10⁻19. எங்கே இதை சுருக்குங்கள். சுருக்கினால் அவன் சொன்ன விடை வரும் 4 தர 10⁻4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இலத்திரனுடைய சராசரி நகரல் கதி 4 into 10 to the power minus 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. Four into 10 to the power minus 4 meter second minus 1. நாலு தர 10⁻4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா? இதை சுருக்கினால் 0.4 மில்லிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று சொல்லலாம். இதை சுருக்கினால் 0.4 மில்லிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்லலாம். தம்பி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 0.4 மில்லிமீட்டர் செகண்ட்லயாடா ஒரு இலத்திரன் என்றால் ஒரு செகண்டுக்கு 0.4 மில்லிமீட்டர் போகுது என்றால் அது பெரிய வேகம். அது போய் ஒரு அணுவை அடிச்சு ஒரு அணுவை அசைச்சு பெரிய வீச்சத்தில் ஆட பண்ணுமன்ற கதையெல்லாம் ஏற்கனவே சின்ன ஆள் விரைவர். அணுன்றது அதை போல அது இந்த பெரிய ஆள் இலத்திரோட போட்டா கரு கரு இந்த பெரிய ஆள். இவரோ சின்ன ஆள். இவர் வேற வந்து மீட்டர் செகண்ட்ல போய் அடிச்சு அந்த கருவை அசைக்கலாம்ன்ற பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி அபிராம்? தம்பி அபிராம் நினைக்கிறார். தம்பி அபிராம். ஓம் சார். சோ நாங்க பார்க்குற அவரேஜ் வெலோசிட்டியா தானே சார்? அப்ப அவரேஜ் வெலோசிட்டி தான். அப்ப என்ன நினைக்கிறீங்களா? இது அப்ப பெரிய விதத்துல அடிக்க பெரிய விதத்துல அடிக்குது அப்படியா? ஓம், உண்மையாக இது வந்து அவர் அது போய் அடிச்சு வந்து திரும்ப குறைஞ்சு திருப்பி கூடி அப்படித்தான் நடக்கும். தம்பி, ஒரு கருவை போய் கொஞ்சம் தூரத்திலேடா அது மிகப்பெரிய வேகத்தை பற்றும் 14-15 மீட்டர் per செகண்ட் வேகத்தினால் அடிக்க 10 to the power 5 மீட்டர் per செகண்ட் அடிக்கும் ஐயா. விளங்குது? அடி வந்து அந்த 15-16 மீட்டர் per செகண்ட் அடி இருக்கும். கருவை போய் வெளுக்கிற வெளுவே அப்படி இருக்கும். ஆனா அது போய் அடிபட்டு திரும்பி போய் அவரேஜ் தான் இது ஒழிய கருவை அடிக்கும் வேகம் வந்து அதுக்கு 6 மணி அடிக்க பெண்ணாமரிய பதிலாம் வெளுக்கும் ஐயா. விளங்குது? அதை புரிஞ்சு கொள்ளணும். என்னடா இதுவா வேகம்ன்ற மாதிரி யோசிக்கிறது இல்லை. சொல்ல விளங்குதா? சரி அபிராம், நீயே சொல்லு. நீ மினக்கிடாம நீ இன்னொரு கூப்பிட்டு நேரம் போடும். சரிதானே தம்பி? நான் இன்னொரு கேள்வி உங்களை கேட்க போறேன், கவனிங்கோ. சுண்ணாத்துல இருந்து வலிக்கிட்டு யாழ்ப்பாணத்து கரண்ட் வருது. சுண்ணாத்துல இருந்து வலிக்கிட்டு யாழ்ப்பாணத்து கரண்ட் வருது. அபிராம், எவ்வளவு அங்கே வலிக்கிற இலத்திரன் ஒன்று இங்க இப்ப வந்து சேரும் நினைக்கிறீங்க? எவ்வளவு காலத்துல வந்து சேரும்? கிட்ட ஒரு அவரேஜ் சொன்னா சரி சார். ஆக நேரம் எடுக்கா சார். ஆனா கொஞ்சம் ஒரு டிலே இருக்கும் அங்க ஓன் பண்ணதுக்கும்.
இல்ல நோ 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 நாங்க கேட்குறோம் அங்க வலிக்கிற இலத்திரன் இங்க வந்து சேரும் அது வேற வேணும் அங்க வலிக்கிறவே உடனே வலிக்கிற மிஞ்சம் எல்லாம் அதை நாங்க கேட்க இல்லை அதுக்கு சரியான நேரம் அங்க எடுக்கும் அதுக்கு சரியான நேரம் எவ்வளவு நேரம் எடுக்கும் சும்மா சொல்லு ஒரு குத்து மாதிரி சொல்லுங்க சரி இப்ப இந்த ட்ரிப் வெலோசிட்டியை இந்த டிஸ்டன்ஸால பிரிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட போடலாம் ஆனா போட்டு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டரோ அதை போட்டு இந்த ட்ரிப் வெலோசிட்டியை போட்டு பிரிச்சு எடுக்கலாம்ன்ற மாதிரி நீ சொல்ற என்ன நான் சொல்றேன் வாழ்க்கையில வர இங்க என்ன நினைக்கிறேன் அந்த இலத்திரன் வாழ்க்கையில இங்க வரான்ற நீ பிரிச்சு விளங்குதோ எப்பவும் இங்க வராது அங்க இருக்கிற இடத்துல அங்கேதான் இங்க வரவே வராது ஏன்னா இருக்கு யாராவது ஒரு சொல்லுவாப்போம் சார் அது ஆடலோட்டம் மின்சாரம் அங்க வந்து ஆடலோட்டம் மின்னோட்டம் அதாவது ஏசி இது டிசிக்கு தான் இந்த கதை அதை சொல்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டுறேன் அது ஏசி அது என்னண்டா மாறி மாறி ஒருக்கா இப்படி ஓடும் ஒருக்கா இப்படி ஓடும் அப்ப ஒரு ஆடலோட்டம் ஒரு ஒரு செப்பு கம்பியில் ஓடிக்கொண்டிருக்கண்டால் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து டான்ஸ் ஆடும் இங்க அங்க போவோம் அங்க நெஞ்ச வரும் இங்க அங்க போவோம் அங்கால போயிருக்கு அதுக்கு ஒருக்கா அவளுக்கு வந்தானவுக்கு இங்கால வரைக்கும் இந்த எனக்கு அவளுக்கு அப்ப நிக்கிறவரை அங்கேயும் இங்க ஓடிக்கொண்டிருப்போம் ஏதோ ஒரு பக்கமாக விளையுளாக மூவ் பண்ண மாட்டார் இது புரிந்து கொள்ளணும் இது டிசிக்கு தான் இந்த கதை டைரக்ட் கரண்ட் நேரோட்ட மின்னோட்டத்துக்கு தான் இந்த கதை விளங்குதா ஏசி கரண்ட்டுக்கு அல்ல ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு அல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சரியா தம்பி நாளைக்கு நீங்கள் புத்தகம் வேண்டி போட்டிகள் என்றால் எனக்கு சுகம் உடனே புத்தகம் இல்லை வேண்டால் புத்தகத்தை அடிச்சு போட்டு போய் இந்த எழுதி செய்து கொண்டு அங்கே என்ன கடை நான் கழிச்சொண்டு போகலாம் உடனே காட்டி 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 இது பிரச்சனை சொல்லி இந்த நம்பர் அந்த நம்பர் செய்தால் டக்குன்னு முடியும் அது ஏமான தம்பி கிட்டத்தட்ட 221 பக்கத்திலே இருக்கு சரியோ அவளாம் செய்து முடிக்கணும் என்னால் வேகமாச்சு உனக்கு பெரிய பாடம் தான் இது மின்புலத்தை விட இவ்வளவு பெரிய பாடம் சரியோ அப்போ அவளையும் செய்யணும் எலக்ட்ரிசிட்டியில உரிப்பட்ட கேள்வி அப்போ வராது கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டியோட சம்பந்தப்பட்டு எலக்ட்ரிசிட்டியிலே 6-7 கேள்வி வரும் அது அந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ்ல கேள்வி வரும் மின்காந்த துண்டுல கேள்வி வரும்னா கிட்டத்தட்ட 10-12 கேள்வி வரும் அப்பா சும்மா விளையாட்டு இல்லை அப்ப இந்த பாடம் லேஜுப்பட்ட பாடம் எல்லாம் தயவு செய்து கவனமா இருக்கும் சரியோ என்ன பாலான என்ன ரைட் இதோட நிப்பாடுறேன் உங்களுக்கு தம்பி 3 மணிக்கு தம்பி நான் சொல்ல நீங்க 3 மணிக்கு திங்கட்கிழமை வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம் எலக்ட்ரிசிட்டி சொல்ல விளங்குதா அது 5 மணி மட்டும் எலக்ட்ரிசிட்டி தான் நடக்கும் திருப்பி ஒரு 1/2 hour லீவ் விட்டு 7 மணி மட்டும் மின்காந்த மின்புலம் நடக்கும் அந்த மிச்ச பகுதி அது ஒரு வகுப்புல முடிக்கல 2-3 வகுப்பு செய்தான் செய்வேன் ஓகே தானே புரிஞ்சு கொள்ளுங்க ஓகே பாய் என்ன எப்ப வரையில ஏன் வரையில என்ன உனக்கு வியாழங்கள் மட்டும் போன் வரையில ஒரு வகுப்பு நீ போகலையா கனநாள வரையில துவங்கினது வரையிலையோ என்னடா சரி யாரோட இருந்தாலும் படிச்சு அதுவும் இல்லையா இதோட ஓப்பனி பாடுறோமா